யோவான் 6வது அதிகாரம் 60லேருந்து 65 வசனம் வரைக்கும். அவருடைய சீஷரில் அநேகர் இவைகளை கேட்டபொழுது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடராய் இருக்கிறதோ? மனுஷகுமாரன் தாம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும்? ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. ஆகிலும் உங்களில் விசுவாசியாதவர்கள் சிலர் உண்டு என்றார். விசுவாசியாதவர்கள் இன்னார் என்றும் தம்மை காட்டிக் கொடுப்பவன் இன்னான் என்றும் ஆதி முதலாக இயேசு அறிந்திருந்தபடியால் அவர் பின்னும், ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துக்கு வரமாட்டான் என்று இது நிமித்தமாகவே உங்களுக்கு சொன்னேன் என்றார். ஆமென், ஆமென். கடைசியா வசனம் சொல்லுது, ஒருவன் என் பிதாவின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்தில் வரமாட்டான் என்று இதன் நிமித்தமாகவே உங்களுக்கு சொல்கிறேன். அப்போ இந்த 60வது அதிகாரத்துக்கு முன்ன பக்கமும் பின்பக்கமும் பார்த்தா, கர்த்தர் இந்த 60வது இந்த 6வது அதிகாரத்தில் அதை பார்க்கணுன்னா முதல் ஒரு சில வசனத்தை முன்பு பார்த்தா தான் தெரியும். கர்த்தர் இங்கே இந்த 6வது அதிகாரத்தில் ஒரு அற்புதத்தை செய்கிறார். முதல் அற்புதம், அதாவது இந்த இடத்துல அற்புதத்தை செய்கிறார். அவர் என்ன அற்புதத்தை செய்கிறாருன்னா, அவர் 6வது அதிகாரத்தில் 2வது 3வது வசனம் 4வது வசனம் பண்ணிங்க. அவர் வியாதிக்காரரிடத்தில் செய்த அற்புதங்களை திரளான ஜனங்கள் கண்டபடியால் அவருக்கு பின் சென்றார்கள். இயேசு மலையின் மேலே ஏறி அங்கே தம்முடைய சீஷருடன் கூட உட்கார்ந்தார். அப்பொழுது யூதருடைய பண்டிகையாகிய பஸ்கா சமீபமாய் இருந்தது. இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து திரளான ஜனங்கள் நம்மிடத்தில் வருகிறதைக் கண்டு பிலிப்புவை நோக்கி, இவர்கள் சாப்பிடத்தக்கதாக அப்பங்களை எங்கே கொள்ளலாம் என்று கேட்டார். தாம் செய்ய போகிறதை அறிந்திருந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவர் செய்ய போகிறது வேதம் சொல்லுது, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தாம் செய்ய போகிறதை அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி கேட்டார். அவருக்கு தெரியும் என்ன ஆண்டவர் செய்ய போறாருன்னு. இருந்தாலும் அவர் சோதிக்கும்படி, யார் அவரை? பிலிப்பை சோதிக்கும்படி. பிலிப்பு ஒரு சீஷர், அப்புறம் அவர் ஒரு அப்போஸ்தலர் தான். அவரை சோதிக்கும்படி இப்படி கேட்கிறார். கேட்டுட்டு பிலிப்பு என்ன செய்யற, அவருக்கு பிரயோஜனமாக, இவர்களின் ஒவ்வொருவனும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கொண்டாலும் 200 பணத்து அப்பங்களும் இவர்களுக்கு போதாதே என்றான். அப்பொழுது அவருடைய சீஷர் ஒருவனும் சீமோன் பேதுருவின் சகோதரனாகிய அந்திரேயா அவரை நோக்கி, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு, ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். போதும் சார். அப்போ வேதம் சொல்லுது, தாம் செய்ய போகிறது அறிந்தும் அவனை சோதிக்கும்படி இப்படி செய்தார். அப்போ கர்த்தர் சீஷருங்களை எல்லாரையும் சோதிக்க தான் செய்கிறார். அங்கே வேதம் சொல்லுது, சோதிக்க செய்தார். ஆனாலும் சோதிக்க செஞ்சவர் அந்த சோதனையை இவங்க என்ன செய்வாங்க, இவருக்கு தெரியும் என்ன செய்ய போறார், கர்த்தர் என்ன செய்ய போறாருன்னு தெரியும், தெரிஞ்சு தான் அவர் செய்கிறார். ஆனாலும் இருக்கிற ஜனம் 10 பேர் 5 பேர் 20 பேர் இல்லை, புருஷர்களே 5000 பேரும் போட்டுக்குது. அப்போ மொத்த கணக்கில் எவ்வளோ சொல்கிறாங்கன்னா ஒரு 20,000 பேர் சொல்கிறாங்க. இப்போ இந்த 20,000 பேரில் வேதம் சொல்லுது, இங்கே ஒரு பையன் இருக்கிறான், அவன் கையில் 5 வற்ற கோதுமையும் 2 மீன்களும். இந்த 5000 பேரில் இவங்க எப்படி போய் அந்த பையனை கண்டுபிடிச்சிருப்பாங்க? முதல் சோதனை பாருங்க இல்லை, ஒரு 100-200 பேர்னாலே தேடுறதுக்கு, யாருக்கிட்ட என்ன கேட்கறதுக்கு 5000 பேர்கிட்ட போய் அவர் விசாரிக்க. இப்போ யாரையோ கண்டுபிடிச்சு தேடுறாங்கன்னா இவங்க இதுக்கு முன்பு பார்த்துருக்கணும். ஆண்டவர் கூட்டம் வைக்க பார்த்து அங்கெங்கெல்லாம் எந்த மலை மேலே கூட்டம் நடத்துகிறாரோ ஜனங்க வராங்க. அவங்க வரும்போது சாப்பாடு கொண்டு வராங்க. அந்த நாள் முழுவதும் அவங்க சாப்பிட்றதுக்கு அவங்க அந்தந்த வீட்டிலேருந்து கொண்டு வராங்க. ஆனால் இங்கே அந்த பிலிப்பு பார்த்து ஒரு சிறு பையனுக்கிட்ட 5 மீன் 2 அப்பத்தை பார்க்குறாரு. அப்போ இவங்க சோதனையில் முதல் சோதனை என்னன்னா, இருக்கிற இத்தனை பேர் மத்தியில் அதை தேடினாங்க பாருங்க, அதே ஒரு பெரிய சோதனை தான். புரியுதுங்களா? அப்போ என்ன தெரியுது, ஒரு சோதனை வர பார்த்து இப்படிப்பட்ட ஜனங்க மத்தியில் அதை தேடி கண்டுபிடிக்கணும்ல, அதை கண்டுபிடிச்சு வர்றதுக்கு நேரம் ஆயிட்டு இருக்கும் இல்லை. அப்போ இந்த சோதனை இவர் தெரியுது ஒரு அற்புதத்தை செய்ய போறாரு. ஆனாலும் ஒரு சோதனை மத்தியில் இவங்களை சோதிக்கிறாரு. அதே தான் நமக்கு வாழ்க்கையில் சோதனை, அநேக சோதனை வந்தாலும் எதுக்கு கர்த்தர் நம்மளை சோதிக்கிறாரு? ஒரு 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 பின்னால் ஒரு காரணம் இருக்கும். கர்த்தர் நம்மளை ஒரு சோதனையில் கொண்டு வராரு. ஏதோ ஒரு காரியம் நமக்கு மன கஷ்டமான காரியம் நடக்குதுன்னா
அது பின்னால் தேவன் சித்தம் ஏதோ ஒரு திட்டம் ஒன்று இருக்கும். அவர் அந்த சோதனை கொண்டு வந்தார்னா அதுக்குண்டான முடிவும் கொண்டு வருவார். புரியுதுங்களா? அந்த சோதனையில் முடிவும் கொண்டு வர்றார். அப்போ இங்கே இந்த சின்ன பிள்ளைகிட்ட அவங்க வந்து 5 வற்று கோதுமையை பார்த்து 2 மீன்களை கண்டு பிலிப்பு வந்து சொல்றார். சொன்னவனே இயேசு ஜனங்களை உட்கார வையும் என்றார்கள். அந்த இடம் மிக புல்லுள்ளதாய் இருந்தது. பந்தியிருந்த புருஷர்கள் ஏறக்குறைய 5000 பேராய் இருந்தார்கள். இயேசு அந்த அப்பங்களை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி சீஷர்களிடத்தில் கொடுத்தார். சீஷர்கள் பந்தி இருக்கிறவங்களுக்கு கொடுத்தார். அப்போ அவர் செஞ்ச அற்புதம் 5 மீன்கள் 5 அப்பம் 2 மீன் எடுத்து அந்த 20000 பேருக்கு கர்த்தர் போய் வேண்டு மட்டும் கொடுக்குறார். வேண்டு மட்டும் கொடுக்க பார்த்து அவங்க என்ன செய்யறாங்க, எல்லாம் போஷிக்கிறாங்க, எல்லாம் சாப்பிட்றாங்க, திருப்தி ஆயிட்டாங்க. திருப்தி ஆன உடனே வேதம் சொல்லுது, அவர்கள் திருப்தி அடைந்த பின்பு 12வது வசனம், அவர் தம்முடைய சீஷர்களை நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடிக்கு மீதியான துணிக்கைகளை சேர்த்து வையுங்கள். மீதியான வீணா போகாதபடிக்கு சேர்த்து வையுங்க. அப்போ இது கர்த்தர் முதலாவது அந்த ஜனங்களை பார்த்து பரிதபிக்கிறாரு. வராங்க, சாப்பாடு அவங்களுக்கு ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன செய்யலான்ட்டு பார்க்குறாரு. ஆனாலும் இந்த ஒரு பக்கத்தில் டீஷர்ட்டை சோதிக்கிறார். சோதனை பண்ணி அவங்க 5 அப்பம் 2 மீனை காட்டும் போது அதை 20000 பேருக்கு கர்த்தர் போஷித்தார். சரி, இப்போ வந்த ஜனங்க என்ன நோக்கத்துக்கு வந்தாங்க கர்த்தர்கிட்ட? இல்லை, இப்போ பாருங்க நோக்கம் என்ன பாருங்க. இந்த நோக்கத்தை தான் இந்த அதிகாரம் ஃபுல்லாக அந்த சாப்பாட்டுக்கே வராங்க. தெரியுதுங்களா? அப்போ கர்த்தரோட நோக்கம் அது கிடையாது. முதலாவது அவங்க தேவையை பார்க்குறாரு. பசியாக இருக்கிறாங்க, இந்த நேரத்தில் அவங்களுக்கு எதனா கொடுக்கணும், அதை செய்கிறாரு. முதலாவது அதை சந்திக்கிறாரு, அவங்க பசியை போக்குறாரு. அடுத்தது இந்த ஆத்துமா தேவன்கிட்ட வரணும், அந்த நோக்கம் இருக்குது அவருக்கு. எது தேவை அதை சந்திக்கிறார் பாருங்க. இப்போ அவங்க வந்தவங்க என்ன நினச்சிருப்பாங்க? சில பேர்கிட்ட அப்பம் கொண்டு வந்திருப்பாங்க, சில பேர்கிட்ட இருந்திருக்காது இல்லையா? அப்போது கர்த்தர் யாருக்கிட்ட இருந்ததோ அந்த சின்ன பையன்கிட்ட, அந்த சின்ன பிள்ளைகிட்ட கேட்டு பல பேருக்கு போஷிக்கிறார் பாருங்க. அப்போ 2 காரியம் நடக்குது. முதல்ல அந்த சின்ன பையன் இருக்கிறானே, அவன் 5 அப்பத்தை 2 மீனை கொடுத்தானே, அவன் உள்ளத்தை பாருங்க. அவனுக்கும் யாராவது கூட வந்தவங்களுக்கு தான் எடுத்து வந்துருப்பான். 5 அப்பம் நான் எத்தனை பேருக்கு வருவேன்னா, ஒரு 3 பேர் 4 பேருக்கு 3 பேருக்கு வச்சுக்குவோம். அப்பா அம்மா அந்த பையனாக வந்திருப்பான். 2 மீன். இப்போ 5 அப்பம் இந்த 2 மீனும் யாருக்கு? ஒரே ஒரு குடும்பத்துக்கு தான் இருந்திருக்கும். ஆனால் அதையும் அந்த கொடுத்தான் பாருங்க. புரியுதுங்களா? அப்போ சீஷருடைய விசுவாசம் அந்த 5000 பேர் மேல தேடினாரு. அந்த பையனுடைய விசுவாசம் கர்த்தர் ஏதோ பெரிய காரியம் செய்வாரு. பார்த்தீங்களா? ஆனால் இடையில வந்த போராட்டம் எப்படி இருக்குது? சோதிக்கிறார். சோதனை பெருசா இருக்குது. அந்த 5000 பேர் மத்தியில் சீஷர்களை வந்த சோதனை. இந்த சின்ன பையனுக்கு அவனுக்கு வந்து என்ன சோதனைனா, கேட்ட உடனே மறுக்கல. கேட்ட உடனே கர்த்தருக்கு உடனே கொடுத்துட்டான். அவன் சீஷர் கேட்ட உடனே அதை மறுக்கல, உடனே கொடுத்தான். அப்போ இங்கே கர்த்தர் 20000 பேர் போஷித்தார். ஆனால் வந்த ஜனங்க எல்லாம் திருப்தி அடைஞ்சாங்கன்னு சொல்லுது. அவங்க திருப்தி அடைந்த பின்பு தம்முடைய சீஷர்கள் நோக்கி ஒன்றும் சேதமாய் போகாதபடி மீதியான துணிக்கைகளே சேர்த்து வையுங்கள் என்றார். சேர்த்து வையுங்கள் என்று சொன்னார். அப்போ திருப்தி அடைஞ்சிட்டாங்க. அப்போ சரீர பிரகாரமான திருப்தி அடைஞ்சிட்டு கர்த்தர் என்ன செய்கிறார்? திரும்பவும் அவர் அங்கே இருக்கல, அந்த இடத்த விட்டு போயிடுறாரு. வேதம் சொல்லுது அவர் வந்து திரும்பி போயிட்டாரு சொல்லுது. அப்போது மறுநாள் 22வது வசனம் சொல்லுது, மறுநாளில் கடலில் அக்கறையில் நின்ற ஜனங்கள் படிங்க. அவருடைய சீஷர் ஏறின அந்த ஒரே படவு தவிர அங்க வேறொரு படவும் இருந்ததில்லை என்றும், இயேசு தம்முடைய சீஷனு கூட படவில் ஏறாமல் அவருடைய சீஷர் மாத்திரம் போனார்கள் என்றும் அறிந்தார்கள். கர்த்தர் சோத்திரம் செய்த பின்பு அவர்கள் அப்பம் சாப்பிட்ட இடத்துக்கு சமீபமாய் திபேரியாவிலிருந்து வேறு படகுகள் வந்தது. வேறு படகுகள், இந்த படகு இல்லை, ஒரு படகு பார்த்து தேடினு போகுது. வேறொரு படகுல ஜனக்கூட்டம் கர்த்தரை தேடினு வருது, கேள்விப்பட்டு வருது பாருங்க. அப்பொழுது இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு உடனே அந்த படகுகளில் ஏறி இயேசுவை தேடிக்கொண்டு கப்பர்நகமுக்கு வந்தார்கள். அப்போ அவங்க இயேசுவும் அவருடைய சீஷரும் அங்கே இல்லாததை ஜனங்கள் கண்டு திரும்பவும் என்ன செய்றாங்க? உடனே அந்த படகுல ஏறி கர்த்தர் இயேசு தேடுறாங்க. இயேசு தேடின்னு வராங்க, எங்க இருக்கிறாருன்னு சொல்லிட்டு. வரும்போது வேதம் சொல்லுது 27வது வசனம் 25 படிங்க. கடலின் அக்கறையிலே அவர்கள் அவரை கண்டபோது, ரபி நீர் எப்பொழுது இவ்விடம் வந்தீர் என்று கேட்டார்கள். அவ தேடின்னு வராங்க. ஏற்கனவே ஒரு படகுல நிறைய ஜனம் வந்து தேடின்னு சாப்பிட்டு போயிருச்சு. இன்னொரு ஜனம் கேள்விப்பட்டு ஒரு படகுல மறுநாள் தேடின்னு அவர் எங்க இருக்கிறாருன்னு வருது. வந்த உடனே
கர்த்தரை பார்க்குறாங்க. பார்த்துட்டு, நீர் இப்போது விடம் எங்கே வந்தீங்க கேட்ட உடனே கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க. இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, ம். நீங்கள் அற்புதங்களை கண்டதினாலே அல்ல, ம். நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதினாலே என்னை தேடீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமாம், ஒரே ஒரு பாயிண்ட் கண்டுபிடிச்சிட்டாரு. நீங்கள் எதுக்கு என்ன தேடுறீங்க? எதுக்கு தேடுறீங்க? அப்பம் புசிக்க தேடுறீங்க. அப்போ அந்த அப்பம் புசிக்கிறத கர்த்தர் செஞ்சார் தான், அத்தனை பேருக்கு பொழிச்சிட்டார். அப்போ ரெண்டாவதோடைய அந்த மொத்த கூட்டத்தில் வந்த ஜனங்களும் அப்பம் புசிக்கிறது தான் தேவனை தேடுறாங்க, அவரை தேடுறாங்க. ஆனால் கர்த்தர் அதை கவனிச்சிட்டார். சொல்கிறாரு, இயேசு அவர் பிரயோஜனமாக, நீங்கள் அப்பம் அற்புதங்களை கண்டதினால் அல்ல, நீங்கள் அப்பம் புசித்து திருப்தியானதானே என்னை தேடுகிறீர்கள், இது மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்கிறேன். நீங்கள் சாப்பிட்டு திருப்தியாக போனீங்களே, திரும்பவும் அந்த அப்பத்துக்கு தான் என்னை தேடி வர்றீங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரியையை நடப்பியுங்கள். அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார் என்றார். என்ன சொல்றாரு? அழிந்து போகிற போஜனத்துக்காக அல்ல, முதல் போஜனம் கொடுத்துட்டாரு. இப்போ ரெண்டாவது அவங்க ஆத்துமாவில் போஜனம் வரணும். அதான் சொல்றாரு, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற, நல்லா கவனிங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற, புரியுதுங்களா? நித்திய ஜீவனுக்கு அந்த அப்பம் இல்லை, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிறன்றார். என்ன அர்த்தம்? அந்த நித்திய ஜீவனுக்கு நிலை நிற்கிற கடைசி மட்டும் அதுக்குண்டான அப்பத்தை தேடுங்கன்றார். நித்திய ஜீவனுக்கு இல்லை, புரியுதுங்களா? நித்திய ஜீவனுக்கு அங்கே இல்லை, நித்திய ஜீவனுக்கு போகிற கடைசி வழிக்குதுங்களா, போறீங்களா, அது வரைக்கும் நீங்கள் அப்பத்தை தேடுங்கன்றார். அதான் சொல்கிறார் பாருங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்திற்காகவே கிரிகையை நடப்பீங்க. நித்திய ஜீவனுக்காக, நித்திய ஜீவன் வரைக்கும் கிரிகையை நடப்பீங்க. அப்போ முதலாவது அப்பத்தை தேடி வந்தீங்க, அதனால் நீங்கள் என்னோடய அற்புதத்தை தேடி வரல, அதுக்கு வரல, அப்பத்தை தேடி வந்தீங்க. ரைட், நான் உங்களை பார்த்தேன், உங்களுக்கு அந்த அப்பத்தை கூட தான் புசித்தீங்க. இப்போ திரும்பவும் அதுக்காக தேடி வரீங்க, வந்தது போதும். இப்போ நீங்கள் என்ன செய்றீங்க? நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்துக்காக கிரிகையை நடப்பீங்க என்றார். அப்போது நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற முதலாவது ஒன்று, நித்திய ஜீவன் வரைக்கும் என்ன செய்யணும்? நிலை நிற்கிற கிரிகை செய்யணும். அதான் சொல்கிறாரு, கிரிகையை நடப்புவீங்கள் நித்திய ஜீவன். ஏன்னா அந்த நித்திய ஜீவன் கொடுப்பவர் ஆண்டவர் இயேசு தான். ரெண்டாவது, கிரிகை நடப்பிப்பவர் நம்ம. நித்திய ஜீவன் வரைக்கும் கிரிகை செய்கிறவர் அவர், ஆனால் கிரிகை செய்கிறது யார்? நம்ம செஞ்சால் தான் நித்திய ஜீவனுக்காக, அந்த கிரிகைக்காக நம்ம கிரிகை செஞ்சால் தான் பெற்றுக்கொள்ள முடியும். அதான் சொல்கிறீங்க, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்கள், அதை மனுஷகுமாரன் உங்களுக்கு கொடுப்பார். மனுஷகுமாரன் கொடுப்பார், கர்த்தர் இயேசு கொடுப்பார். அவரை பிதாவாகிய தேவன் முத்திரித்திருக்கிறார், அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறார். அப்போ அந்த அதிகாரத்தை கொடுத்திருக்கிறபடியால் கண்டிப்பாக நித்திய ஜீவன் அவர் கொடுப்பார். ஆனால் கிரிகை யாருக்கு செய்யணும்? நம்ம தான் செய்யணும். அப்போ கிரிகையை நித்திய ஜீவனுக்காக கிரிகை ஒன்றும் செய்யலைன்னா, அப்போ அதான் சொல்கிறாரு, அந்த நித்தியத்திற்கு, அந்த நித்தியத்திற்காக நீங்கள் கிரிகை செய்வது என்னன்னா, 23 வசனம் சொல்கிறாரு பாருங்க, இயேசு அவர்கள் பிரயோஜனமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரியா இருக்கிறது. அவங்க அப்போது அவர்கள் அவரை நோக்கி தேவனுக்கேற்ற கிரியை நடப்பிக்கும்படி நாங்கள் என்ன செய்ய வேணும்னு கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, இயேசு அவர்களை பிரயோஜனமாக அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகையை. அவர் அனுப்புகிறவரை விசுவாசிக்கணும். யார் அவர்? ஆமாம், நித்திய ஜீவனை கொடுப்பதுக்கு தேவன் முத்திரித்திருக்கிறார் ஆண்டவர் இயேசுவை. அப்போ நம்ம கிரிகையை உண்டு பண்ண கிரிகை செய்கிற நாம் என்ன கிரிகை செய்யணுமா? அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகை. நல்லா கவனிங்க. அப்போது ரட்சிக்கப்பட்டோமே, ரட்சிப்பின் வழி, முதல் வழி தெரியல, அதோடைய முடிவு இன்ன வரைக்கும் முழுமையாக இல்லை, கிறிஸ்துக்குள்ள முழுமையாக இல்லை. அதான் இங்கே தான் சொல்லுது, நீங்கள் நித்திய ஜீவனுக்காக கிரிகை செஞ்சால் அது ஆண்டவர் இயேசுவே கொடுப்பார். அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கேற்ற கிரிகையாக இருக்குது. அப்போ தேவனுக்கேற்ற கிரிகைன்னு சொன்னால், தேவன் தான் நம்மளை முதலாவது தான் செஞ்சார். தேவன் அன்பு நம்மளுக்கு முன்குறித்தது. தேவன் அன்பு முன்குறித்தபடினால் வேதம் சொல்லுது, அதை கிறிஸ்துவிட்ட பிதாவாகி தேவன் கொடுக்கிறார். அதைத்தான் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும் போது அந்த கிரியை செய்கிறார். அதன் பிறகு நம்ம என்ன செய்யறோம்?
நித்திய ஜீவனுக்காக ஏற்ற கிரியை நடப்பிக்கிறோம். இன்னும் போல அதுக்கு உண்டான கிரியை நடப்பிக்கிறோம். அப்போ இயேசு அவர்கள் பிரதியுத்தரமாக, அவர் அனுப்புனவரை நீங்கள் விசுவாசிப்பதே தேவனுக்கு ஏற்ற கிரிகையா இருக்குதுன்னு 29வது வசனம் சொல்லுதுங்க. அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படிக்கு நாங்கள் காணத்தக்கதாக நீர் என்ன அடையாளத்தை காண்பிக்கிறீர், என்னத்தை நடப்பிக்கிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தார் என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, வானத்திலிருந்து வந்த அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லை, என் பிதாவோ வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அப்ப திரும்பி பாருங்க, அப்பத்தை தான் புசிக்கிறாங்க. புசித்துட்டு அவர் அப்பம் கொடுப்பாருன்னா தேடி வராங்க. தேடி வந்துட்டு அவர்கிட்ட கேட்குற கேள்வி பார்த்தீங்களா என்ன கேட்குறாங்கன்னு? அதற்கு அவர்கள், அப்படியானால் உம்மை விசுவாசிக்கும்படி நாங்கள் காணத்தக்க நீர் என்ன அடையாளத்தை காண செய்கிற சொல்லிட்டு சொல்றாங்க. என்னத்தை காண நடப்புகிறீர்? வானத்திலிருந்து அவர்களுக்கு அப்பத்தை புசிக்க கொடுத்தாரு. திரும்பி எங்க வராங்க பாருங்க, அந்த அப்பம் சாப்பிடுறதே இருக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? அப்பம் சாப்பிட்டது போதும், நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்யறாரு. இவங்க என்ன சொல்றாங்க? அவங்க அப்பத்தை சாப்பிட்டாங்களா பழைய ஏற்பாட்டில், அந்த அப்பத்தை திரும்பி அந்த கிரியை செய்ய இப்ப நான் பார்க்கறோன்றாங்க. இன்னைக்கும் அப்படிதான் இருக்குது. இன்னைக்கும் அதேதான், மாற்றம் கிடையாது. அப்பத்தை இது ஆண்டவர் உண்மையிலேயே அவர் நோக்கம் பாருங்க. வாழ்க்கையில் நம்ம எல்லாருக்கும் ஒரு பெரிய நன்மை செஞ்சுக்கிறார். அதில் ஒரு பெரிய நன்மை செஞ்சிருப்பார் பாருங்களேன். பல நன்மையில் ஒரு பெரிய நன்மை கரெக்டாக கர்த்தர் நம்ம செஞ்சிருப்போம் இல்லை? நம்ம ரட்சிக்கப்பட்டு கர்த்தர்ட்ட வரும்போது அதை செய்கிறார். ஆனால் இது எதுக்கு பாருங்க, இந்த வசனத்தின் படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஜன கர்த்தரை தேடி வரும்போது அப்பத்தை கொடுக்குறார். கொடுத்துட்டு திரும்ப அவங்களுக்கு அப்பத்தை கொடுக்க வரல, திரும்ப நித்திய ஜீவனுக்கு கிரியை செய்யுங்க, நித்திய ஜீவனுக்கு போய் நான் தான்றாரு. அப்ப இவங்க உள்ள எப்படி இருக்குது? திரும்பி அப்பத்தை தான் அவங்கள்ட்ட தேடின்னு வரேன்னு கேட்குறாங்க. புரியுதுங்களா? ஆனால் தேவன் அப்படி விரும்ப மாட்டார். முதலாவது ஒரு அற்புதத்தை நம்ம வாழ்க்கையில் செஞ்சார்னா திரும்ப அற்புதத்தை செய்ய விரும்புவார். ஆனால் கொஞ்சம் காத்துணும். அற்புதத்தை செய்வேன், அது ஏன்ட்ட தான் இருக்குது, எந்த நேரத்தில் எப்போ செய்வேன்னு உங்களுக்கு தெரியாது. அப்போது இங்கே அற்புதத்தை தேடி வந்தாங்க ஜனங்க. கர்த்தர் பார்த்துட்டு என்ன செய்கிறாரு? அவங்களுக்கு தேவையை சந்திக்கிறார். அவங்களுக்கு குறையில்லாதபடி நிறைவான அவங்க திருப்தி அடைகிறபடி சாப்பாடு கொடுத்தாரு. சாப்பிட்டாங்க, அப்பத்தை சாப்பிட்டாங்க, மீனை சாப்பிட்டாங்க. இப்போ அவர் விரும்புவது, சரி இதோட நித்திய ஜீவனுக்கு உண்டான கிரியை செய்யணும், அதுக்கு நான் தான் வழி, என்ன விசுவாசிங்கன்றாரு. இவங்க எப்படி இருக்கிறாங்க? உடனே திரும்ப அந்த அப்பத்து கதைக்கு தான் வராங்க. திரும்ப நீ ஒரு அடையாளத்தை காட்டு, வானத்திலிருந்து அப்பத்தை கொடுத்து திரும்பி அது மாதிரி செய்ய முடியுமா உன்னாலும் கேட்குறாங்க. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு? அவங்க எதுக்கு சொல்கிறாங்கன்னா, அது இந்த 32வது வசனம் சொல்லுதுன்னா, இயேசு அவர்கள் நோக்கி, வானத்திலிருந்து அப்பத்தை மோசே உங்களுக்கு கொடுக்கவில்லையா? என் பிதா வானத்திலிருந்து வந்த மெய்யான அப்பத்தை உங்களுக்கு கொடுக்கிறார், இது மெய்யாக உங்களுக்கு சொல்லுகிறேன்றார். அப்போ அவங்க கேட்ட உடனே அவங்க இந்த வனாந்தரத்தில் 40 வருஷமாக அப்பம் சாப்பிட்டாங்கல்ல, அதான் மேலே சொல்கிறாங்க பாருங்க, வானத்தில் வந்த அப்பத்தை புசித்தார்கள் என்று பிதா அன்று என்று எழுதியிருக்கிறபடி நம்முடைய பிதாக்கள் வனாந்தரத்தில் மன்னாவை புசித்தார்களே என்றார். ஆனால் வேதம் சொல்லுது, இந்த மண்ணா காலையில் போய் எடுத்து வச்சுட்டு மறுநாள்னா பூச்சி அரிச்சிடான்னு சொல்லுது. அப்போ இந்த மண்ணாவை சாப்பிட்டா என்ன ஆகும்? அப்போ ஒவ்வொரு நாளையும் அந்த மண்ணாவை போய் இல்லை எண்ணாகுத்தில் போட்டு ஒவ்வொரு நாளும் அந்த மண்ணாவை போய் தேடினா தான் அது இருக்கணும். அது தேடுறது கூட ஒரு குடும்பத்துக்கு எத்தனை அளவுக்கு எத்தனை பேருக்குன்னா அத்தனை பேருக்கும் தேடணுமா. கணக்கு பண்ணி நான் மறுநாள் சேர்த்து வச்சேன்னு எல்லாம் பூச்சி பிடிச்சிட்டோம், அந்த மண்ணை போயிடும். அந்த மண்ணை பாருங்க, அந்த மண்ணை ஜனங்க சொல்றாங்க, பிதாக்க மண்ணாக சாப்பிட்டாங்க 40 வருஷமா, அப்போ நீ ஒரு அற்புதத்தை செஞ்சு மண்ணாவை கொடுன்றாங்க. அப்போ ஆண்டவர் சொல்றாரு, அவருக்கு மோசே வழியாக கொடுத்த மண்ணா உண்மைதான், அந்த மண்ணாவில் இப்போ ஒரு புது மண்ணாவை கொடுத்துக்கிறாரு, இதை நீங்க சாப்பிட்டீங்கன்னா மறிக்க மாட்டீங்க, உயிரோட இருப்பீங்கன்றாரு. அதான் நிச்சய ஜீவனுக்காக கிரியை செய்யுங்க, நித்திய ஜீவனுக்காக கிரியை செய்யுங்கன்னு சொல்றாரு. 33வது வசனத்தில், வானத்தில் இறங்கி வந்த உலகத்துக்கு ஜீவனை கொடுக்குற அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்போ வானத்திலிருந்து இறங்கி உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க, உலகத்துக்கு அவரை கொடுக்கல, உலகத்தில் இருக்கிற எல்லாரும் ஜீவனாய் வரணும், மரிச்சு போயிருக்கக்கூடாது. அதான் உலகத்துக்கு ஜீவனை கொடுக்க என்ன செஞ்சார்? அப்பமே தேவன் அருளிய அப்பம் என்றார். அப்போது அவர்கள் அவரை நோக்கி, ஆண்டவரே அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்போது எங்களுக்கு
தர வேண்டும். இன்னும் பாருங்க அவங்க 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 மனசு எப்படி இருக்குது பாருங்க. சீக்கிரம் கொடுங்கன்றாங்க, அதிலே இருக்கிறாங்க. அப்போ அப்பான்னு எப்போது எங்களுக்கு தர வேண்டும், அதை பாருங்க. எப்பொழுதும் அதாவது எப்பொழுதும் அந்த அப்பத்தை வந்துட்டு உங்க தேடி தேடி பாடங்கள்லாம் ஏறிட்டு வரம அது வேணாம். எப்பொழுதும் நாங்கள் பார்க்குறப்ப நீங்கள் அப்பத்தை கொடுக்கணும். அவங்களுடைய சிந்தனை எப்படி இருக்குது பாருங்க. இல்லை இப்போ அதான் வாழ்க்கையில் அதான் சொல்கிறாங்களே, தேவன் யாருன்ட்டு நம்மளுக்கு ஒன்று, அவர் எப்படிப்பட்ட தேவன் கண்டிப்பாக முதலாவது தேவனை தேடி அவர் பார்த்து காட்டுவார். அதன் பிறகு அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான கிரியை நம்ம எதிர்பார்க்கிறார் கர்த்தர். அவர் எப்படிப்பட்ட தேவன் பார்த்துட்டாரு. அதன் பிறகு அவர் அதே கொடுக்க மாட்டார். அடையாளம், அற்புதம், நம்ம தேவைகள் எல்லாம் சந்திப்பார். உண்மையிலே அதன் பிறகு தேவன் யார் அறிஞ்சிட்ட பிறகு தேவனுக்குரியது சீக்கிரம் செய்வார். தேவனுக்குரியது புரியுதுங்களா? தேவனுக்குரியது சீக்கிரம் செய்வார். நமக்குரியது செய்வார். ஏற்ற காலம் வரும்போது தான் செய்வார். அதான் வித்தியாசம். ஏன்னா அவருக்குரியது அவருக்காக அவர் யாருன்னு தெரிஞ்சிட்ட பிறகு நம்ம பிரயாசப்படுறோம். அவருக்காக நம்ம பிரயாசப்படும்போது அதனுடன் கிரியை கண்டிப்பாக செய்வார். அதே நேரத்தில் நான் எப்போ கொடுப்போனோ எப்போ செய்வேனோ அது அவர்கிட்ட இருக்குது எல்லாமே. அப்போ நம்மக்கிட்ட என்ன இருக்குது? கிரியை செய்யணும். அப்படின்னா கிரியை செய்யணும். அவர் செய்ய பார்த்து செய்யட்டோம். நம்ம கிரியை என்னது? அவரை நோக்கி ஜெபம் பண்ணணும், அவரை தேடணும். அவர் தான் கிரியை செய்ய சொல்லிட்டாரு. தாத்தெலாம் சொல்லிட்டு செய்வார். ஆனால் ஒரு நாள் பார்த்துக்குவோம். நம்ம அது சும்மா அப்படியே வந்துட்டு போயின்னு இருப்போமே, அழுவிலான்னு சொல்லிட்டு அப்படி போயின்னு வந்துன்னா அவர் மீதியெல்லாம் பாதைக்கு பார்ப்பார். எப்படி பார்ப்பார்? உள்ளக்குள்ளே மாற்றம் அவரு தூரி பிடிச்சான். அழுவி சும்மா சொல்லிட்டு போயிடும். பிரயாசப்படாமல் இருந்தால் என்ன நடக்கும் வாழ்க்கையில்? ஒன்றும் செய்ய மாட்டார். அப்போ நம்ம ஜபம் பண்ணி கர்த்தர்கிட்ட சொல்லின்னு இருக்கும்போது கர்த்தர் ஒரு நாள் கண்டிப்பாக அதுக்குண்டான பலனை கண்டிப்பாக செய்வார். அப்போ இந்த ஜனங்கிட்ட சொல்கிறாரு, நீங்கள் அப்போது அவரை நோக்கி, ஆண்டவரே இந்த அப்பத்தை எப்பொழுதும் எங்களுக்கு தர வேண்டும், எப்போதும் கொடுங்க ஆண்டவரே. இது நாங்கள் எப்போதும் நீங்கள் பார்க்குறப்பெல்லாம் அப்பத்தை கொடுத்தீங்கன்னா நாங்கள் அப்பத்தில் ஜாலியாக திருப்தியாக இருப்போம். இப்படி ஜாலியாக திருப்தியாக இருப்போம். அவர் சொல்கிற இல்லை ஒரு ட்ரிப் நான் யாருன்னு கொடுத்துட்டேன் பார்த்தீங்களா, 5 மீன் 2 மீன் 5 அப்பத்தையும் 20,000 கொடுத்த பார்த்தீங்க தானே. இப்போ நான் திருப்பி செய்ய முடியாது, செய்வேன். இனிமேல் நீங்கள் என்ன செஞ்சீங்க? அப்பா சூச்சத்தை பார்த்துட்டீங்க. இனிமேல் நித்திய ஜீவனுக்கு உண்டான வழியை நீங்கள் ஆயத்தப்படுங்க. நித்திய ஜீவனுக்கு உண்டான வழியை நீங்கள் கிரியை செய்யுங்க என்றார். சொல்லிட்டு சொல்ற 35வது வசனத்துல இயேசு அவர்களை நோக்கி, ஜீவ அப்பம் நானே, என்னிடத்தில் வருகிறவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகமடையான். இயேசு அவரை நோக்கி, ஜீவ அப்பம் நான் தான். இங்க பாருங்க, முதலாவது இந்த அதிகாரம் வரைக்கும் கர்த்தர் அந்த அப்பத்தை கொடுக்கிறார். ஆனா அந்த அப்பத்தை கொடுத்துட்டு அவர் சொல்ற முதல் வார்த்தையே அழிந்து போகிற போஜனத்திற்காக அல்ல, நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கிற போஜனத்தை கிரியை நடப்பீங்கன்றார். அதை நான் தருவேன். பாருங்க, கொடுத்துட்டு அவர் முதல் சொன்ன வார்த்தை முடிவை சொல்றாரு. நித்திய ஜீவனுக்காக உழைப்பு அதை செய்யுங்க. நீங்க இடையில நீங்க செய்ய வேண்டியது அதுதான். அதுக்கு உண்டான காரியம் நான் உங்ககிட்ட செய்வேன். என்னை விசுவாசித்தீங்கன்னா அப்படிப்பட்ட கிரியை நான் உங்களுக்குள்ள செய்வேன்றார். தோக்கத்தை பாருங்க, அதை போட்டு எடுத்தோடனே சொல்றாரு. எடுத்தோடனே அடையாளத்தை கொடுக்குறாரு, எடுத்தோடனே ஒரு அற்புதத்தை செய்யறாரு வாங்க வாழ்க்கையில. ஆனால் அவருடைய எண்ணம் நீங்க திரும்பவும் பரலோக ராஜ்யத்தில் அவரோட வரணும் தான் நம்ம அவருக்கு எண்ணம். அப்ப தோக்கத்தை அதை போடுறாரு, எடுத்தோடனே சொல்றாரு நித்திய ஜீவன் வரைக்கும் நீ கிரியை செய்யுங்க. இயேசு அவர்கள் நோக்கி, ஜீவாப்பம் நானே, என்னிடத்தில் வருகிற ஒரு காலமும் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலம் தாகமடையான். அப்போ இங்க என்ன சொல்றாரு? நீங்க எங்கிட்ட வந்தீங்கன்னா எப்படி பசி? இந்த பசி கிடையாது, இந்த பசி கிடையாது, ஆன்மீக பசி. அது ரொம்ப தாகமாக அது கொடுப்பாரு. அதே நேரத்தில் என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிற ஒரு காலமும் தாகம் அடையான். இந்த தாகம் அடையானதுக்கு 4வது அதிகாரத்தில் 15வது வசனம் படிங்க. அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, ஆண்டவரே எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே மொண்டு கொள்ள வராமலும் இருக்கும்படி அந்த தண்ணீரை எனக்கு தர வேண்டும் என்றால். பார்த்தீங்களா, அவங்க சொல்றாங்க அவங்களோட கஷ்டம். இத்தனை கிலோமீட்டர் ஒரு படம் இடுப்புல ஒரு படத்தை வச்சுன்னு காலையில் ஒரு முறை 2 முறை போனோம். அது அவங்களுக்கு முடியல. அவங்களால காலை வெயில் வரதுக்கு முன்ன போய் எடுத்துட்டு அந்த தண்ணி போய் அந்த கிணத்துல போய் எடுத்துன்னா திரும்பியும் போயிட்டு திரும்பி சாயந்தரம், ஆனால் சாயந்தரம் சாப்பாடு செய்வாங்க, அதனால சாயந்தரம் திரும்பி எடுத்து வரணும் வெயில் போயிட்டு போயிருக்கு. அப்போ அதெல்லாம் அவங்களால முடியல. அப்போ ஆண்டவர் சொல்றாரு,
நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலமும் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவகாலமாய் ஊறுகிற நீரூற்றா இருக்குன்னு சொல்றாரு. அப்ப அவங்க என்ன சொல்றாங்க, அவர் சொன்னதை கண்டுபிடிக்கல. இவங்க இங்க போயிட்டு வர்றாங்க, அதை பாக்குறாங்க. போயிட்டு வரணும்னா அதனால ஆண்டவரே இஸ்திரி அவர் நோய்க்கு ஆண்டவரே எனக்கு இனி அந்த போயிட்டு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஒரே ஒரு முறை தண்ணி கொடுத்துருங்க, நான் குடிச்சு இந்த பக்கம் வர மாட்டேன். எனக்கு தாகம் உண்டாகணும், நீங்க நான் ஒன்று கொண்டு வராதபடி என்ன செய்யுங்க, அந்த தண்ணீரை இப்பவே கொடுத்துருங்க, நான் திரும்பி இந்த பக்கம் வர மாட்டேன். அப்போ அவங்க கண்ணுக்கு எப்படி இருக்குது அதே தான் அந்த தண்ணீர் அதே சிந்திக்கிறாங்க. இதே தான் இங்க இந்த ஜனங்க அப்பத்தை புடிச்சிட்டு பார்த்து அப்பத்தை கூட அதுக்கான வளையத்தை காட்டுங்கிறாங்க. அதான சொல்றாரு, இங்க அவங்க நோக்கி ஜீவாப்பா நானே என்னிடத்தில் வருகிற ஒரு காலமா நீங்க பசி அடைய மாட்டான். என்ன சொல்றாரு, விசுவாசமா இருக்கு, ஒரு காலமும் தாகமடைய மாட்டான். அப்போ அவைக்குரிய ஆசீர்வாதம் தேவன் சொல்றாரு. அப்போ அவர்கிட்ட வந்தா அந்த உலகத்து பசி உண்மையிலே நம்ம ஆவியில பலன் அடைஞ்சா உலகத்து பசி கண்டிப்பாக குறையும். அதே போல ஆவியில பலனாந்தா உலகத்தினுடைய இல்லாமை காரியமே குறையும், கண்டிப்பாக குறைஞ்சாகணும். அதான் தேவன் இல்லையா. அப்போ மாம்சத்தின் கிரியை அழிக்குது பாருங்க. தொடர்ந்து கர்த்தர் எதுக்கு சொல்லி வர்றாருன்னா, முதலாவது நீங்க செய்ய வேண்டியதுன்னா அந்த ஜீவ நித்திய ஜீவன் வரைக்கும் நிலைநிற்க போயத்தை தேடுங்க, அதுக்கு உண்டான கிரியை நீங்க செய்யுங்கன்னு சொல்றாரு. அதுக்கு உண்டான வழி நாம என்ன விசுவாசிங்க, அதை நான் உங்களுக்கு தருவான்னு சொல்றாரு. இப்ப இங்க சொல்றாரு, அந்த ஜீவ அப்பா நானே, என்னிடத்தில் வரும், நான் ஒரு பொழுதும் தள்ள மாட்டேன். பிதாவானவர் எனக்கு கொடுத்த யாவை என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவை நான் புறமே தள்ளுவதில்லை. அப்படி என்ன அர்த்தம் பாருங்க. பூமியில தேவனை ஏதோ ஒரு வழிபாடுல போறோம், யாரோ ஒரு எதுவும் இல்லை, ஏதோ தேவ பக்தியில் ஒன்று போறோம் இல்லையா. ஆனா உண்மை உள்ள தேவ பக்தியா இருக்கிறவங்கள கர்த்தர்ட்ட இதான் ஆண்டவர் இயேசு கொண்டு வந்து உண்மை உள்ள தேவ பக்தி, உண்மையா தேவனை தேடுகிற, எந்த விதமான தேவைக்காக இல்லை, ஏதோ ஒரு பக்தி வைராக்கியம் இருந்தா பிதா கண்டிப்பா பார்ப்பார். அந்த ஆத்துமா பரலோகத்துக்கு வரணும்னா, ரட்சிப்பு கொடுக்கணும்னா தேவன் கண்டிப்பா யார் வழியாவது அந்த சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டு அவன் கர்த்தர் ஏற்றுக்கொள்ள செய்வார், உண்மையா தேவனை தேடுறவங்க. அப்போ அதுக்கு ஒரே வழி, பிதா முன் குறித்தது என்ன செய்யறாரு, கொண்டு ஆண்டவர் இயேசுட்ட கொடுக்கிறார். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஜீவாப்பம் நானே, ஒரு காலம் ஒரு பசியாடையான், என்னிடத்தில் விசுவாசமாக ஒரு காலம் தாகமாடையான், பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவை இடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிற நானு புறமே தள்ளுதல. பிதா கொடுப்பது, அப்போ பிதா கொடுக்கணும். பிதா கொடுக்கணும்னா உணர்வு தேவ வசனம் சொல்லுது, ஒருவனின் பிதாவிடத்தின் அருளை பெறாவிட்டால் என்னிடத்துல, ஆமா பிதாவுடைய அருளை பெறணும்னா நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், பிதாவை எனக்கு தெரியும், ஆனா பிதாவுக்கு எனக்கு தொடர்பு எப்படி அருளை பெற முடியும், எப்படி அறிஞ்சு முடிக்கணும், தேவனை யாருன்னு அறிஞ்சு கொள்ள முடியும். ஏதோ ஒரு வைராக்கியம் தேவ பக்தி இருக்கணும். இப்போ நம்மளுக்கு கர்த்தருக்குள்ள இருக்கிறோம், கர்த்தர் அறியாத ஜனக்கிறாங்கல்ல, அவங்க கூட ஒரு வைராக்கியமா ஏதோ ஒரு காரியத்தில் வைராக்கியம் தேவ பக்தி இருந்தா தேவன் அறிய இல்லை, ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலை கர்த்தர் தேடுறாங்க. அப்போ அது ஏதோ ஒரு காரியம், அவங்க கர்த்தர் அவங்கள பிரதிச்சியமா அவங்களுக்கு நேரடியா பார்த்து கிறிஸ்தவங்கள, அதாவது கிறிஸ்தவங்களை இல்லாம புறஜாதிங்க கிட்ட கர்த்தர் நேரா வர்றாரு, நான் தான் தேவன்ன்றாரு. இப்போ ஜனங்க உடனே மனம் திரும்பி அவர் ஏற்றுக்கொண்டு அப்படியே தொடர்ந்து அவரை வழிபடுறாங்க. அப்போ இங்க சொல்ற தேவன் சொல்லுது, பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும். அப்ப அவரிடத்த வரும்போது என்னிடத்தில் வருகிறவன் நான் புறமே தள்ள மாட்டேன். கர்த்தர்கிட்ட வந்தா புறமே தள்ள மாட்டேன். ஏன் தள்ள மாட்டார்னா, அந்த அவர் மேல வைத்திக்கிற விசுவாசத்தை நிமித்தம். அதான் 40வது வசனம் சொல்லுது, குமாரனை கண்டு அவரிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் நிச்சய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என் அனுப்பினவருடைய சித்தமா இருக்குது. அப்ப பிதா அனுப்புறாரு. கிறிஸ்து இயேசு மேல விசுவாசம் வைக்கும் போது, அந்த விசுவாசம் நம்பிக்கை கர்த்தர் மேல கடைசி மட்டும் இருக்கும்போது, கர்த்தரை சேவர கடைசி நாள் இல்லாத நித்திய ஜீவனுக்காக இயேசு எழுப்புற அந்த ஆத்மாவை. புரியுதுங்களா? அதான் சொல்றாரு, அந்த ஆத்மாவை கர்த்தர் விட மாட்டார். உண்மையா தேவனை தேடும் போது கர்த்தரை கைவிட மாட்டார். அப்ப அந்த ஆத்மா
நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவருக்கு கடைசி காலையில் எழும்புவதும் என் அனுப்பியருடைய சித்தமாக இருக்கிறது. கண்டிப்பாக அவர் செய்வார். இருந்தாலும் 36வது வசனம் சொல்லுது, நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். பிதாவானவர் எனக்கு கொடுக்கிற யாவும் என்னிடத்தில் வரும், என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொன்னேன். அப்போ ஆண்டவர் அவங்களுக்கு போஜனத்தை கொடுக்குறாரு. அதை அவங்களை இத்தனை 20,000 பேர் போஷித்தார். ரெண்டாவது அவங்களுடைய போஷிக்கிறது மாத்திரம் இல்லை, அவங்க அப்பத்துக்கே தேடி தேடி வராங்க. கர்த்தர் சொல்கிறாரு, நித்திய ஜீவனுக்காக நீங்கள் கிரியை செய்யுங்கன்றாரு. ஆனால் இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இவ்வளோ செஞ்சும் நீங்கள் என்னை கண்டிருந்தும் விசுவாசியாமல் இருக்கிறீர்கள் என்று உங்களுக்கு சொல்கிறேன். சொல்லிட்டு அதான் சொல்கிறார், குமாரனை கண்டு அவர் இடத்துல விசுவாசமாக இருக்கிறவனும் அவனை நித்திய ஜீவன் அடைவதும் நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவதும் என்னை அனுப்பினுடைய சித்தமாக இருக்கிறது என்றார். அப்போ அவரை குமாரனை கண்டு விசுவாசிக்கணும். அப்போ இந்த விசுவாசம் தான் முதலாவது ஆண்டவர்கிட்ட. அந்த விசுவாசம் கர்த்தர்கிட்ட வைக்கும்போது நீங்கள் தொடர்ந்து படித்து பார்த்தீங்கன்னா அடுத்த காரியம் கர்த்தர் என்ன செய்கிறாருன்னா, நீங்கள் தொடர்ந்து இந்த வசனத்தில் தொடர்ந்து படிச்சுட்டு வந்தீங்கன்னா 54வது வசனத்துல சொல்றாரு பாருங்க, என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன். பார்த்தீங்களா, மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை. ரெண்டாவது இன்னொன்று சேர்க்கிறார் பாருங்க, இது வரைக்கும் மாம்சத்தை தான் புசித்தாங்க இல்லையா, அப்போ ஜீவாப்பம் நானே, இந்த மாம்சத்தை நீங்க புசிங்கன்றாரு. ரெண்டாவது சொல்றாரு, என் ரத்தத்தை நீங்க பானம் பண்ணணும். அப்போ உடன்படிக்கைக்கு வராரு. நித்திய ஜீவன் உனக்கு வேணுமா, முதலாவது நீ ரட்சிக்கப்படணும். கர்த்தர் இயேசுடைய வார்த்தை கேட்டு விசுவாசி அடையிறிய, விசுவாசத்தின் நிமித்தம் உன் பாவம்லாம் மன்னிக்கப்படுது. அதனால என்ன செய்யற, ஜனங்க மத்தியில் நான் என் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்னு சொல்லி ஜனங்க மத்திய ஞானஸ்நானம் எடுக்கிற அந்த அந்த ஒப்பு கொடுத்ததில் தான் இங்கே என்ன சொல்லுது வேதம், மாம்சத்தை புசித்து ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு தான் நித்திய ஜீவன். பார்த்தீங்களா, அப்படியே நான் ஆண்டவர் அப்படியே வந்துட்டு ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லிட்டு ஞானஸ்தானம் எடுத்துட்டு அப்படி இல்லை, அப்படி இல்லை. அந்த மாரி ஞானஸ்தானம் அது என்ன செய்யும், கரெக்டாக உங்களுக்கு என்ன செய்யும், கடைசி மட்டும் நித்திய ஜீவன் நடத்தாது. கடைசி மட்டும் கர்த்தர் நான் நித்திய ஜீவனுக்கு கொண்டு போகாது. நீங்கள் போகிற வழியிலே கர்த்தரை கூட்டிட்டு போயிடுவீங்க. நீங்கள் போகிற வழியில் கர்த்தர் மேலே அதிக நம்பிக்கை வைக்க மாட்டீங்க. நீங்கள் முழுமையாக அதான் சொல்கிறாரு, நீங்கள் போஜனத்துக்காக வந்தீங்க உண்மைத்தான். இப்போ நான் கிரியை செய்கிறேன் அந்த நித்திய ஜீவனுக்காக. அந்த கிரியை நீங்கள் செஞ்சால் தான் அதை நான் கொடுக்குறேன். முதல்ல என்ன விசுவாசிங்கன்றார். உங்களை விசுவாசிக்கிறான். அடுத்த காரியம் அப்பமும் மாம்சத்தையும் ரத்தத்தையும் பானம் பண்ணணும். ரெண்டாவது காரியம் பாருங்க, புரியுதுங்களா? ரெண்டாவது காரியம் அதான், மாம்சத்தையும் ரத்தத்தையும் புசி பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு, நான் அவனை கடைசி காலில். ஆமா, நீ ஞானஸ்தானம் எடுத்துட்டு நித்திய ஜீவன் சும்மா அப்படின்னு சொல்லிட்டு பானம் பண்றேன்னு சொல்லிட்டு எப்ப நான் பானம் பண்ணிட்டுலாம் போனீங்கன்னா எடுக்க மாட்டாரு. அந்த வேதம் சொல்லுது, நான் உன்னை கடைசி காலத்தில் எழுப்புவேன். அதுக்கு முன்ன வசனம் பாரு, குமாரனை கண்டு அவர் இடத்தில் விசுவாசம் வைக்கிறான் எவனோ அவன் நிச்சயம் அடைவதும் நான் அவனை கடைசி காலத்தில் எழுப்புவதும் அனுப்பினோட சித்தமா இருக்குது. பாத்தீங்களா, அவருடைய சித்தமே என்ன, கடைசி காலம். அப்புறம் கடைசி காலம்னா என்ன, நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியை, நித்திய ஜீவனுக்கு போனோம். அதான் கடைசி காலம். அவருடைய அர்த்தம் சொல்றாரு. இப்போ இதுக்கான கிரிகை நம்ம செய்யாட்டினா உண்மையிலே ஒன்றும் பிரயோஜனமே இல்லை. ஒரு நாள் வரும் நீங்கள் கர்த்தர்கிட்ட நல்லா நெருங்கி பாருங்க. நெருங்கி பார்த்துட்டு ஜபத்தில் கர்த்தர்கிட்ட இருந்து, ஆண்டவரே என்னை குறிச்சின்னு நான் வச்சுக்கிறீங்க, இல்லை எனக்கு இப்படிலாம் சந்தேகமாகுதுன்னு சொல்லுங்க, கேட்டு பாருங்க. உங்களுக்குள்ளே கர்த்தர் கனவுல காரியங்களை வெளிப்படுத்துவார். அந்த வாஞ்சியோடு கேட்கும்போது கர்த்தர் என்ன செய்வார், கனவு சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார். அப்போ உங்களுக்கு புரிஞ்சு நம்ம கேட்டது தேவன் சில காரியத்தை வெளிப்படுத்துறாருன்னு சொல்லிட்டு இன்னும் நீங்க புரியுதுங்களா, இன்னும் நெருக்கமாவீங்க. அப்போ அதுக்கு அடித்தளமே என்ன, கர்த்தரை முதல்ல காரியம் இருக்கணும், பைபிளை படிக்கணும், சொல்ற காரியத்தை படி செய்ய விரும்பணும். அப்பதான் கிரியை நடக்கும். நான் ஒண்ணுமே செய்ய மாட்டேன், நித்திய ஜீவன் எனக்கு வேணும், நான் என்ன கொடுப்பாரு, ஒரு கிரியை நடக்காது. ஒரு நாள் கைவிடப்படுவீங்க. அந்த நேரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவுக்கும் இப்போ எனக்கு உத்தரவாதம் நான் தான், அவங்க கிடையாது, பெருமை கிடையாது. அவங்க உத்தரவாதம் அவங்க தான். ஒரு நாள் நீ கர்த்தர்கிட்ட போகலன்னு வச்சுங்க, நேரம் இதுங்க நரகம் தான். நியாய தீர்ப்பு ஒரு நாள் வரும். தேவனு பிள்ளைங்களுக்கு நியாய தீர்ப்பு இருக்கும், எல்லாருக்கும் இது. ஆனால் ஆண்டவர் அறியாமல் விட்டு போயிட்டா கண்டிப்பாக நரகத்தை போவீங்க. அதுக்கு தான் சொல்கிறோம், தேவனை யாருன்னு அறிஞ்சிங்க, கர்த்தர் யாருன்னு தேடுங்க.
கேள்வியாக இருந்தால் கேள்வி கேளுங்க, உங்களுக்கு பதில் கொடுக்கும். ஆனால் ஏற்ற நேரத்தில் நீங்கள் கர்த்தரை தேடி ஞானஸ்தானம் எடுத்து இந்த நித்திய ஜீவன் உடன்படிக்கை மாம்சத்தையும் புசித்தின் ரத்தத்தையும் பானம் பண்ணுகிற நித்திய ஜீவன் உண்டு. கடைசி காலத்தை நான் பண்ணுறாரு சார். இது அவரோட ப்ரொசீஜர், அவரோட ப்ரொசீஜர். தேவனை அறிஞ்சிக்கிறோம், வேதத்தை படிக்கிறோம், கிறிஸ்து யாருன்னு தெரிகிறோம், வேதம் நம்மளுக்கு சொல்லிக் கொடுக்குது. அது நிமித்தம் நம்ம பாவத்தை அறிக்கை பண்ணி கர்த்தர் இயேசு ரத்தத்தினால் கழுவப்படுறோம். கழுவப்பட்ட உடனே இப்போ எனக்கு அந்த நிச்சயம் எனக்குள்ளே இருக்குது. இப்போ நான் ஜனங்க மத்தியில் ஞானஸ்தானம் எடுக்கிறேன்னு சொல்கிறோம். அதன் பிறகு இந்த உடன்படிக்கை நமக்கு வரோம். புரியுதுங்களா? ஆமாம், அதான் இப்போ கரெக்டாக ஒவ்வொரு பெத்தட்டாக சொல்கிறார் பாருங்க. ஆனால் அந்த ஜனங்க என்ன செய்கிறாங்க? போஜனத்தை தேடி வராங்க. எப்போ அப்பாவும் கொடுப்பாரு, தினமும் கொடுங்க ஆண்டவர் சாப்பிட்டு அந்த சூழ்நிலை வராங்க. சொல்ல இல்லை நான் யாரும் கொடுத்தேன், ரைட்டு பார்த்தீங்கல்ல, நான் அதுக்கோசரம் வரல, நித்திய ஜீவனுக்கோசரம் வந்தேன், அதுக்கு தான் என் உயிரை கூட கொடுத்தேன். இப்போ நீங்கள் என்கிட்ட வந்தீங்க, நான் உங்களுக்கு அது சொல்லி தருவேன். அதை குறித்து நான் உங்களுக்கு வெளிப்படுத்துவேன். தான் சொல்கிறார். என்ன சொல்கிறார்? என் மாம்சத்தை புசித்த ரத்தத்தையும் பானம் பண்ணுற நித்திய ஜீவன் உண்டு, அவனை கடைசி நாளில் நான் எழுப்புவேன் சொல்லிட்டு இப்போ படிங்க 6வது வசனம், 60வது வசனம். அவருடைய சீஷர் அநேகர் இவைகளை கேட்டபொழுது இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார்கள். பார்த்தீங்களா? இது வரைக்கும் இந்த உபதேசம் கேட்டுருந்தாங்க. யார்? இந்த 12 பேர் இல்லை, வேதம் சொல்லுது. அவருடைய சீஷர்கள் அநேகர், 12 பேர் அநேகர், நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ என்ன அர்த்தம்? ஒரு கூட்டம் கர்த்தர் இயேசுவோட அந்த உபதேசத்தை கேட்டு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் அவர் உயிரோடு போகுது, ஆண்களும் இருக்கிறாங்க. ஆனால் அநேக இன்னும் ஜனம் இன்னும் சீஷர்னு போட்டுக்கிட்டு பாருங்க. அநேக சீஷர்கள் அநேகர் இந்த வார்த்தையை கேட்டுன்னு சொல்றாங்களாம். கடினமான உபதேசம், யார் இதை கேட்டு நடக்க முடியும்? கடினமான உபதேசம் அப்படின்னா செய்கிறாங்க. என்ன அர்த்தம்? ஐயோ, நீ சொல்கிற மாதிரி என்னால் நடக்க முடியாது, நான் பின்னால் வர முடியாது, என்னை விட்டு நான் போகிறேன் அதான் சொல்கிறாங்க. கடினமான உபதேசம், எப்படி நான் அந்த கை கொண்டு நடக்க முடியும்ன்ட்டு. அவங்க யார்? அவங்க சீஷருங்க. பார்த்தீங்களா? சீஷர்னா யார்? ஏற்கனவே கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு கீழ்ப்படிஞ்சு அவர் சொன்ன கட்டளை கை கொண்டு அவர் போய் ஊழியம் செஞ்சுட்டு வாங்கன்னு சொல்ல போது செஞ்சுட்டு வந்து இவருக்கு நிமித்தம் பிசாசுலாம் ஓடி அற்புதம்லாம் செஞ்சுட்டு வந்தவங்க அவங்க. இப்போ இந்த உபதேசத்தை சொல்கிறாரு, என் மாம்சத்தையும் புசித்தின் ரத்தத்தையும் பானம் பண்ணணும் நித்திய ஜீவனன்னு பயப்படுறாங்க. ஆனால் அவர் இன்னும் புதுசு ஒரு கதையை சொல்கிறாரு. இதெல்லாம் சரி வராது. சரி சொன்னார் போது கேட்டேன், இது புது இன்னொன்று சொல்கிறாரு. அவங்க சொல்றாரு அப்படி நினைக்கிறாங்க. அவர் என்ன சொல்றாரு? நீங்க இந்த உடன்படிக்கை கை கொண்டா நித்திய ஜீவனுக்கு உங்களுக்கு உண்டு. அப்ப எப்போ இந்த உடன்படிக்கையில் நான் செய்யும் போது நான் திரும்ப ஒரு நாள் வருவேன், இல்லை நீங்க வந்துட்டா கூட இந்த உடன்படிக்கையில் நீங்க கடைசி விட்ட நினைவு கூறுகன்னு 2 கொரிந்தியர் 12 சொல்றாரு பாருங்க. கடைசி மட்டும் அதை செஞ்சுருங்க, நான் வந்தாலும் உங்களை கூட்டிட்டு போயிடுவேன், அல்லது நீங்க மறிச்சாலும் அங்கே வருவீங்க, ஆனால் நான் வர வரைக்கும் இது இந்த உடன்படிக்கை நினைவு கூறுங்கன்றாரு. இவனு நீங்கள் சீஷருக்கு இந்த உபதேசத்தை கேட்ட உடனே பின்வாங்குறாங்க. இல்லை இது நமக்கு சரி வராது. பின்வாங்கிட்டு என்ன செஞ்சாங்க? போயிட்டாங்க. பார்த்தீங்களா? இப்போ இங்கே வேதம் சொல்லுது, அவருடைய சீஷர்கள் அநேகர் இவர்களை கேட்டபோது இது கடினமான உபதேசம், யார் இதை கை கொள்வார்கள்? யார் இதை கை கொள்வார்கள்? அதை சொல்லிட்டு 61வது வசனம் படிங்க. சீஷர்கள் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்று இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி இது உங்களுக்கு இடரலா இருக்கிறதோ கேட்கிறார் பாருங்க. என்ன சொல்றாரு? அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் இயேசு தமக்குள்ளே அறிந்து. ஜாக்கிரதையா இருக்கணும். அவங்க என்ன முறுமுறுக்கிறாங்கன்னு இவர் ஆனால் உணர்ந்துட்டார், ஏதோ ஒரு காரியம் பேசுறாங்க. அப்போ இதை தேவன் நல்ல கவனிங்க, எல்லா இடத்துலையும் பார்ப்பார் இல்லையா? ஆலயத்தை மாத்திரம் பார்க்க மாட்டார், எங்க இருந்தாலும் கர்த்தர் தேவன் பார்ப்பார். முறுமுறுக்கிற அந்த இருக்கக்கூடாது தேவனுக்கு. ஏன்னா முறுமுறுக்கிறது நிமித்தம் நம்ம கர்த்தரை விட்டு போயிடுவோம். அதான் முடிவு. அதான் என்னைக்கு முறுமுறுக்க தோக்குறோமோ நம்ம கர்த்தரை விட்டு வெளியே போயிடுவோம். கர்த்தரை விட்டு வெளியே பண்ணனா இருக்கும், பாதுகாப்பு இருக்காது, நமக்கு போட்ட வேலி இருக்காது, நமக்கு கர்த்தரால் பெற்றுக்கொள்ள ஆசீர்வாதம் இருக்காது. ஒரு நாள் என்ன செய்வார் கர்த்தர்? எல்லா இடத்தையும் எடுத்துட்டாருன்னா என்ன நடக்கும்? வேலி எடுத்துட்டா, வேலி எடுத்துட்டா, வேலி இல்லாமல் ஒருத்தன் சுற்றினுக்கிறான், அவன் காத்துன்னு இருப்பான். உன்னை தான் காத்துனுக்கிறான், வேலி எடுத்துட்டு அது இப்போ அவர் போயிட்டார், பாதுகாப்பு வந்து போயிட்டார், இப்போ நீ வான்னு சொல்லிட்டு வாங்க என்ன செய்வான்னு காட்டுறேன் பாருங்களேன். 43, 44 படிங்க. அசுத்தாவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும்போது வறண்ட இடங்களில் அலைந்து
இளைப்பாறும் தேடியும் கண்டடையாமல் நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன் என்று சொல்லி அங்கே வந்து அந்த வீடு வெறுமையாகவும் பெருக்கி ஜோடிக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு திரும்பி போய் தண்ணீர் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு கூட்டிக் கொண்டு வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலையிலும் அவன் பின்னிலையும் அதிக கேடுள்ளதா இருக்கும். அப்படியே இந்த பொல்லாத சந்ததியாருக்கும் சம்பவிக்கும். இந்த பொல்லாத சந்ததியாருன்னா இதை பார்த்துட்டு பரிசேர்லாம் கும்பகோடினா சொல்றானுங்க, அவர் வந்து பிசாசு நாவினால் பிசாசை தோத்துறாருன்ட்டு அவர்கிட்ட ரொம்ப பண்ணாங்க. அப்போ கர்த்தர் சொல்றாரு, இதை உங்க பிள்ளைங்க தான் செய்யறானுங்க இல்லை? ஏன்னா ஒரு காலத்தில் வந்து அந்த இவங்களும் செய்வாங்க, பரிசேர் அந்த காலத்தில் இருக்கிறாங்க, அவங்களும் பிசாசை துரத்துவாங்க. ஆனா துரத்துறது என்னன்னா ஆண்டவர் சொல்றாரு, நீ துரத்துறது அது போகுது, போயிட்டு திரும்பி 7 பேரை கூட்டின்னு வருது. அப்ப துரத்துனா போனோம் தானே, அது ஏன் போய் 7 பேரை கூட்டின்னு வருது? சொல்லுது, அந்த வீடு வெறுமையா இருக்குது. இப்போ அந்த வீடு வெறுமையா இருந்தா என்ன செய்யும்? அது போயிடுச்சு, அது ஒண்ணு போயிடுச்சு, தாங்க முடியாது தான் ஓடிடுச்சு. தொட்டோனி தாங்க முடியாது போயிடுச்சு. அப்பா திரும்பி அது உள்ள வர முடியல. நான் போய் எங்க ஃப்ரெண்டெல்லாம் கூட்டின்னு வரான்னு சொல்லிட்டு போய் ஃப்ரெண்ட்லாம் கூண்டு வருது, கோப்பெல்லாம் கூண்டு வருது. இப்போ நாங்கள் வந்து உள்ள பூந்து என்ன செய்யறோம் பாருன்னு உள்ள வேகமாக வருது. அப்போ உள்ள வந்த உடனே என்ன செய்யுது? ஆமா, அப்போ அங்க அந்த வீட்டை கூட்டுறதுக்கு பதிலா அந்த வீட்டுல ஆள் இருந்தா, ஆனா இதோட மோசமான இது மோசமான தேவ பிள்ளையா இருந்தா என்ன செய்யும்? வெளியே வந்து கதுல பார்க்கும், ஐயோ யாரு வெளியா ரத்தவங்களா இருக்கிறாங்க உள்ள இருக்க, நமக்கு உள்ள இடம் இருக்க போயிடும் சொல்லி போயிடும். என்ன அர்த்தம்? அது போயிடுச்சு. ஆனா அந்த அந்த வெறுமையான பாத்திரத்துக்குள்ள இயேசு வந்து இருக்கணும். அப்ப இயேசு உடனே வருவாரா? ஆவியான உடனே நிரம்புவாரா? அதுக்கு ஜெபம் பண்ணணும் இல்லையா? அப்போ அது வரைக்கும் ஜெபம் பண்ண உள்ள வந்துருமே, வரமா வராதா? வரோம். அப்ப என்ன செய்யணும்? அப்போ வேதத்தை படிக்கணும். அவர் அந்த ஆவியான நம்மளுக்குள்ள வர வரைக்கும் தற்காப்பு அங்கங்க பூட்டு வைக்கிறோம்ல, என்னது? அப்போ என்னது? ஜெபிக்கணும், வேதத்தை படிக்கணும், வசனத்துல உறுதியா இருக்கணும். வசனத்தை படிச்சு நம்ம ஆவியான உள்ள தங்குற வரைக்கும் பாதுகாப்பு வச்சிருக்கணும் சுத்தி. அப்ப வந்து பார்ப்பான், உள்ள போகக்கூடாது, வந்தானா நம்மளுக்கு ஆபத்து, ஆனா போயிடலாம்னு சொல்லிட்டு எல்லாம் போயிடும். இல்லை நான் லீபர் ஆகிட்டேன், என்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு பார்த்து என்ன செய்யும்? போய் கூட்டு வந்து பார்த்துக்கிறான்னு சொல்லிட்டு எல்லாம் வேகமாக வரும். வந்துட்டு உடனே கிரிக்கி செஞ்சா செய்யும், எல்லாம் வந்து எல்லாம் உள்ள போனோடனே இதை விட மோசம் தான். என்ன தெரியுது? எதுக்கு அங்கே வார்த்தை சொல்லுதுன்னா, நம்ம தேவனை உண்மையா தேடும்போது அது கூட நம்மள்ட்ட கிரிக்கை செய்து போயிடும். கிரிகை நமக்குள்ள வருதுன்னா, நான் கர்த்தரை விட்டு தூரமா இருக்கிறபடினால் அவன் நம்மளை தேடுறான். நான் கர்த்தரை தேடாம இருக்கும்போது அவன் நம்மளை தேடி வரான். நான் கர்த்தர் கூட இருந்து பாதுகாப்பு என்ற வைக்கும் போது அவன் என்ன செய்யறான்? கிட்ட வர வாய்ப்படுறான். அவர் பெரியவனால யாரும் இல்லை, இப்ப என்ன செய்யறாங்க? அவனுக்கு உண்டான காரியம் இருக்க போது என்ன செய்யறான்? வந்து கரெக்டா வருவான். அதுதான் ஆண்டவர் சொல்ற, முந்தி பலவான முந்தி கட்டு. அவன் அந்த பலவனை கட்டா தான் அவன் இருக்கிற பொருளெல்லாம் கொள்ளாடிக்க முடியும். நீ முந்தி பலவனை கட்டாமல் இருந்தீங்கன்னா ஒன்றும் செய்ய முடியாது. அப்போது என்ன சொல்கிறாருன்னா, நம்ம முதலாவது கர்த்தருக்குள்ளே இருக்கிறவங்க, கர்த்தர் உள்ளே இருக்குன்னா, கர்த்தர் நமக்குள்ளே இருக்கணும்னா தினமும் கர்த்தரை தேடணும். கர்த்தர் நமக்குள்ளே இருக்கிற காரியம் வேணும். அப்போ தான் நம்ம உறுதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்க முடியும். ரட்சிக்கப்பட்டிருப்போம், பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பட்டிருப்போம். பொல்லாத ஆவினா செய்யும், ஆனமட தீர்த்த பொல்லாத ஆவி. எப்போ நம்ம பழி வாங்கலான்னு ஏதோ ஒரு வகையில் சஞ்சலம் திரிஞ்சுனே இருப்பான். அப்போ வேதம் சொல்றது பேதுருல, அவனை எதிர்த்து நின்னா, யாக்கோப்புல எதிர்த்து நின்னா, அப்போ நீ எதிர்க்காம நின்னா, எதிர்த்து நிற்கிறதுக்கு உனக்கு பலன் வேணும், எதிர்த்து நிற்கிற தகுதி அந்த சக்தி வேணும் உனக்கு. அப்போ அது வேணும்னா நீ எப்படி இருக்கணும்? அந்த வல்லமை உனக்கு தெரியணும். கிறிஸ்து யாருன்னு அது உனக்கு அதிகாரம் இருந்தால் தான் செய்ய முடியும், தெரியும். அந்த அதிகாரம் உனக்கு தெரியலன்னா என்ன செய்ய முடியும்? அவன் மேற்கொள்வான். புரிஞ்சுங்களா? அப்போ பிசாசுடைய கிரிகை போனோமா, வெளியாக்கணுமா, நாம் வந்து கர்த்தரை தினமும் தேடுகிற அந்த இது இருக்கணும், அந்த உணர்வு இருக்கணும். இல்லைன்னா ஒரு கிரியும் செய்ய முடியாது. அதான் இங்கே சொல்கிறாரு பாருங்க. இதை சொல்லிட்டு சொல்கிறாரு, என்ன சொல்கிறாருன்னா, அவரிடத்து சீஷர் கேட்டபோது, இது கடினமான உபதேசம், யார் இதை கேட்பார்கள் என்றார். சீஷர் அதை குறித்து முறுமுறுக்கிறார்கள் என்ற இயேசு தமக்குள்ளே அறிந்து அவர்களை நோக்கி, இது உங்களுக்கு இடலாக இருக்குதா, கஷ்டமாக இருக்குதான்னு கேட்குறாரு. இடலாக இருக்குதா? ஏன்னா
இதுதான் வழி. இது இந்த வழியை தவிர வேற நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வழி இதுதான். அது கிரியை செய்யணும்னா கிறிஸ்து இயேசு விசுவாசிக்கணும், கிறிஸ்து வார்த்தையின் உபதேசத்தை எப்படி நடக்கணும், இயேசுன்னு அப்போ சரீரத்தை ரத்தத்தையும் நம்ம அந்த பந்தியில் பங்கு பெறணும். அதெல்லாம் தேவனுக்கு விரும்புகிற வாணும். பழைய ஏற்பாட்டில் இருக்குது, புதிய ஏற்பாட்டில் கர்த்தர் அப்படி தான் விரும்புகிறாரு. இதன்படி நீ வரும்போது தான் நம்ம என்ன செய்யணும், கடைசியில் நித்திய ஜீவனுக்கு உண்டான பிரவேசிக்க முடியும். அதான் வேதம் சொல்லுது, மனுஷகுமாரன் தன் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்களானால் எப்படி இருக்கும். அப்போ வேதம் பாருங்க, மனுஷகுமாரன் முன்பு இருந்த இடத்திற்கு ஏறி போகிறதுன்னு சொன்னா, அவர் முன்ன ஏறி போவதற்கு முன்ன அவர் நிறைய காரியம் செஞ்சாரு. வேதம் சொல்லுது, அவர் நீங்க பாருங்க, அவரு 41 படிங்க. நான் 41 அப்பம் என்று சொன்னது நிமித்தம் யூதர்கள் அவரை குறித்து முறுமுறுத்து, இவன் யோசேப்பின் குமாரனாகிய இயேசு அல்லவா, இவனுடைய தகப்பனையும் தாயையும் அறிந்திருக்கிறோமே, அப்படி இருக்க நான் வானத்தில் இறங்கி வந்தேன் என்று இவன் எப்படி சொல்லுகிறான் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதியுத்தரமாக, உங்களுக்குள்ளே முறுமுறுக்க வேண்டாம். நீ அனுப்பின பிதா ஒருவேளை ஒருவனை இழுத்து கொள்ளாவிட்டால் அவன் என்னிடத்தில் வரமாட்டான். கடைசி நாளில் நான் அவனை எழுப்புவேன். எல்லாரும் தேவனால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் என்று தீர்க்கதரிசி ஆகமத்தில் எழுதியிருக்கிறதே. ஆகையால் பிதாவினிடத்தில் கேட்டு கற்றுக்கொள்ளுகிறவன் எவனும் என்னிடத்தில் வருகிறான், என்னிடத்தில் வருவான். அப்போ அவங்க முதலாவது ஆண்டவர் இங்க சொல்றாரு, என் பிதா ஒருவனை இழுத்துக் கொள்ளப்பட்ட என்னிடத்துல வரமாட்டான், கடைசி காலத்துல நான் எழுப்புவேன். அப்போ இங்க அதாவது கர்த்தர் வானத்திலிருந்து வந்தாருன்னு சொல்றாரு. நான் வானத்திலிருந்து வந்த ஜீவா, அப்போ நான் வானத்திலிருந்து வந்தேன், இப்போ நான் திரும்பவும் வானத்துக்கு போனோம். அதான் இங்க வசனம் சொல்லுது. 62 மனுஷகுமாரன் தம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் காண்பீர்கள். எப்படி இருக்கும், எப்படி இருக்கும்? ஆனா அவர் அங்கிருந்து தான் இறங்கி வந்தாரு, அங்கிருந்து தான் வந்தாரு இல்லையா? இப்போ திரும்பி அவர் அங்கே தான் போனோம். அப்போ போனோன்னு வந்தவர் எப்படி போவார்? பாடுபடணும், நிறைய காரியம் கர்த்தர் செய்யாமல் அவருக்கும் ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. போகணும்னா சும்மா வந்துட்டு அப்படியே போக முடியாது. என்ன செஞ்சாரு? தன்னை சிலுவையில் ஒப்பு கொடுத்தாரு. அவரை மரண ஆக்கினைக்கு உட்படுத்தினாங்க. அவரை சரீரத்தில் அநேக காயப்பட்டாரு, நமக்காக ரத்தம் சிந்தினாரு, சிலுவையில் அறையப்பட்டாரு, மரிச்சாரு, 3ஆம் நாள் உயிரோடு எழுந்தாரு. அதுக்கப்புறம் பிதாவின் வலது பிரசத்தில் போனார். இத்தனை காரியம் அவர் பாடுபட்ட பிறகு தான் அந்த நேரத்துக்கு வந்தார். அதான் சொல்றாரு, மனுஷகுமாரன் தம் முன்னிருந்த இடத்திற்கு ஏறி போகிறது நீங்கள் அது கடைசியில் காண்போம். ஆனால் அதுக்கு முன்ன அவர் போகிறதுக்கு முன்ன பாடு யாருக்காக அது நமக்கு. அப்போதான் சொல்றாரு, இது எல்லாமே நீங்க கவனிக்கணும். அப்பத்துக்கு வந்தீங்களே, ரைட், அந்த அப்பம் நான் அந்த அப்பத்தை கொடுக்கல, இப்போ நான் ஜீவ அப்பம் தரேன், என்கிட்ட கேளுங்க, இதான் எனக்கு முன்குறித்து இருக்கிறார், முத்திருத்திருக்கிறார், அதை நான் உங்களுக்கு தருவேன். இதை நீங்கள் போய் சாப்பிட்டீங்கன்னா, நீங்கள் என் மாம்சத்தையும் புசித்து ரத்தத்தையும் பானம் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ஆனால் நான் அதுக்கு ஒரு பாடுபடணும். நான் முன்குறித்த இடத்தை நீ போகணும்னு சொன்னால் அதுக்கு நான் பாடுபடணும். அது சொல்கிறாரு இங்கே, ஏறி போகிறத நீங்கள் காண்பீங்களானால் எப்படி இருக்கும். 63 பண்ணிக்க. ஆவியை உயிர்ப்பிக்கிறது, மாம்சமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியும் ஜீவனாயும் இருக்கிறது. பார்த்தீங்களா, கடைசியில் எங்கே முடிக்கிறார் பாருங்க, எங்கே முடிக்கிறாரு? ஆவியில் முடிக்கிறாரு பாருங்க. இல்லை என்ன சொல்றாரு? ஆவி. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, நீங்கள் அப்பன் மாம்சத்தில் கேட்குறீங்களே, அந்த அப்பத்தெல்லாம் ஒன்றும் செய்ய முடியாது. இப்போ உங்கள் ஆத்மாவை ஆவியில் உயிர்ப்பித்தா தான் நீங்கள் அங்கே போற முடியும். அதான் சொல்றாரு, ஆவியில் உயிர்ப்பித்து மாம்சமானது ஒன்று உங்களுக்கு உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனமாக இருக்கிறது. ஆவியும் அப்போ முதலாவது வசனத்தை கேட்கும் போது உயிர்ப்பிக்கப்படுறோம். வசனத்தை கேட்கப்படுறது நமக்குள்ள எல்லாம் நம்ம ஆத்மாவோட இருக்கிற காரியம் எல்லாம் ஆண்டவர் மாத்துறாரு, மனுஷன் மாற்ற முடியாது. அவர் வசனம், இயேசுடைய வசனம், இயேசு கொடுத்த வார்த்தை, அதை நம்ம விசுவாசிக்கிறபடினால் நம்மளுக்குள்ள அநேக காரியங்களை கர்த்தர் செய்றாருங்க. ஆகையால் என்ன சொல்றாரு, வசனங்க சொல்லுகிற வசனம் ஆவியும் உயிரா இருக்குதான். அப்ப அந்த வசனம் தான் நான் செய்து கடைசியில் நமக்கு ஆவியில் அவர் உயிர்ப்பிக்குது. புரிஞ்சுங்களா? அதான் சொல்றாரு, அதான் உங்களை நித்திய ஜீவனுக்கு ஏற்ற கிரியை நடப்பீங்கன்றாரு. இதான் சொல்றாரு பாருங்க, அந்த ப்ரொசீஜர் பாருங்க, கரெக்டாக செய்றாரு பாருங்க. இல்லை இந்த சாப்பாடுக்கோசரம் வராங்க, இல்லை இது தான் கொடுக்குறேன், சரி தேடி வந்தீங்க, இதோ நான் அதை தரேன் உங்களுக்கு. ஆனாலும் இதுக்கோசரம் நான் வரல, நித்திய ஜீவனேற்ற கிரியை நீங்கள் செய்யுங்க. என்ன கிரியை? என்ன விசுவாசிங்க, என் வசனத்தை விசுவாசிங்க, என்னை கை கொள்ளுங்க, கடைசி காலத்தில் நான் உங்களை எழுப்புவேன். என் பிதா அதுக்கு தான் அனுப்புனாரு, நீ கை கொண்டு நடங்க. அதுக்கு ப்ரொசீஜர் என்ன சொல்லுறாரு, என் மாம்சத்தை ரத்தத்தையும் புசியுங்க,
கடைசி காலத்தில் உங்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பேன், அதனால உங்களை உயிர்ப்பிப்பேன். அதான் நித்திய ஜீவனுக்கு வருவேன். அல்லேலூயா. உண்மையான ரட்சிப்பு எங்கே இருக்குது? கரெக்டாக நம்ம எடுத்துருக்கிறோமா? நீங்கள் நினச்ச உடனே நம்ம நினைக்கக்கூடாது இது அவங்களுக்கு தான் நினச்சாதீங்க. சொல்லி நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டம் ரொம்ப பெரிய தூரமாக ஒவ்வொரு நிகழும் வசந்த படிக்கும்போது அப்படியே கை வச்சு அந்தவரே இந்த வார்த்தை நடத்துங்கப்பான்ட்டாங்க. ஏன்னா நமக்கு தான் வார்த்தை வருது, நமக்கு ஒருத்தவங்க வருது, எந்தெந்த பகுதி நமக்கு சொல்கிறாங்களோ அதை வந்து நம்ம செய்யணும். என்னுடைய எனக்கு வந்து இந்த வார்த்தை சொல்லி நம்ம அதை விட்டுட்டு சிந்தனையில் இல்லை இது இல்லை எனக்கு அப்படி இப்படின்னு நினச்சிங்க. நீங்கள் தான் கடைசியால் இருக்கிறீங்க கருத்துக்கிட்ட. கடைசியாக இருக்கிறீங்களா கூட தெரியல. இன்னைக்கு மற்றவங்களை கை காட்டுறாம நம்ம தெரியல. ஆண்டவர் பிள்ளைங்க வார்த்தை இருந்தாலும் சரி, வேற எது இருந்தாலும் சரி, முதலாவது எனக்கு வசனத்து வழியாகவும் என் வாழ்க்கையில் தேவன் செஞ்ச காரியம் என்ன செய்கிறார், எனக்கு தேவை உள்ளதுன்னா அதான் தேடணும். போதும் அது கிரியை செய்தா சந்தோஷம்பா. இப்போ எனக்கு மாற்றத்தை கொடுக்குறீங்க, அது நிமித்தம் நான் உங்களுக்கு என்ன செய்யணும் அப்படி நினைக்கணும். ரெண்டாவது நீங்க இப்படி நினைக்கிறவங்க எடுத்து வசனம் எனக்கு இல்லை பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு தான் அப்படி நினைச்சிட்டீங்கன்னா அவர்ல என்ன சொல்லல. கர்த்தர் பார்வைக்கு அதான் சொல்றாரு, சீஷர் அதை குறித்து முன்முறுக்கிறார் என்று இயேசு தனக்குள்ளே அறிஞ்சார். அப்போ உங்களுக்குள்ளே அறிஞ்சிருப்பா எல்லாத்தையும் பார்த்துட்டு பார்த்துங்க, ஜாக்கிரதையா இருங்க. ஆமாம், அது தனக்குள்ளே அறிஞ்சிட்டாரு பாருங்க, உடனே தெரிஞ்சிட்டாரு. தெரிஞ்சுட்டு வந்து கேட்குறேன், என்ன தான் முன்முறுக்கிறீங்க சொல்லுங்க, என்ன வராரு அப்படி மாதிரி வராரு. ஜாக்கிரதையா இருக்கணும். தேவன் பிள்ளைங்க ஒரு நாள் நான் இந்த வசனம் சொல்றேங்க, நானே போயிருக்கேன். அப்போ உண்மையில் உயிர் உள்ளதாக ஏதாவது சொல்ல ஆவியை உயிர்ப்பிக்கிறது மாம்சம் ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனம் ஆவியும் ஜீவனமா இருக்குதான், ஆவியும் உயிர் உள்ளதா இருக்குது. அப்போ அது உயிர்ப்பிக்கும், பரிசுத்தமாக்கும், கர்த்தருக்கு ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கையை நம்ம நடத்தும், பூமியில கர்த்தருக்காக வாழக்கூடிய வாழ்க்கையை நம்மளுக்கு காட்டும். அதான் அவர் கர்த்தர் விரும்புது. அதான் தோக்கத்தை சொன்னாரு, உங்களை அப்பத்தை தரேன், ஆனால் நீங்க அழிந்து போகிற போஜனத்துக்கு அல்ல, நித்திய ஜீவனுக்கு வரைக்கும் நிலை நீக்கிற போஜனத்திற்காக கிரியை நடப்பீங்க. அதுதான் உண்மையான வாழ்க்கை. கர்த்தர் நம்மளுக்கு செய்கிற அற்புதத்தை எண்ணி ஆண்டவரே செஞ்சீங்கப்பா நன்றி, அடுத்த லிஸ்ட்டு ஒன்று போட்டு வரேன் ஆண்டவரே, அதையும் சேர்த்து கொடுத்துருங்க. அப்படியா, இன்னும் 10 வருஷம் நீ வந்து இங்கே கத்தினே இரு, அப்புறமா நான் உனக்கு அப்புறமாட்ட நான் நினச்சி பார்க்குறேன், முடிஞ்சா செய்கிறேன், இல்லை அப்படியே கத்தினே போயிடு. நான் காட்டினேன்னா அதுக்கு பலன் என்ன செஞ்ச, நீ என்ன செய்ய விரும்புகிற, எனக்கு நான் யாருன்னு காட்டினேன்ல, அப்போ அதுக்கு உண்டான பலன் எனக்கு. இப்போ நான் எதிர்பார்க்குறேன் ஒரு காரியம் உன்ட்ட, அதை குறித்து என்ன செய்ய போகிற, அதான் கேட்பார். ஆமாண்டவர் எனக்கு வாழ்க்கையில் செஞ்சீங்க. உண்மையில் நீங்கள் அந்த அந்த உணர்வு நினைக்கணுங்க. உண்மையிலேயே எனக்கு தகுதியே இல்லைப்போ, அந்த தகுதிகளை இங்கே நான் இருக்கிறதுக்கு காரணம் யார், என் தேவன். வேதம் சொல்லுது, நம்ம அவரை பார்க்காத முன்னே அவரை வந்து நம்மளை பார்த்தாரு. நீங்கள் பார்த்தீங்கன்னா பாருங்க, நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் உங்களை தெரிந்து கொண்டேன், நீங்கள் என் நாமத்தினாலே பிதாவை கேட்டுக்கொள்வது எதுவோ அதை அவர் உங்களுக்கு கொடுக்கத்தக்கதாக நீங்கள் போய் கனி கொடுக்கும்படி உங்கள் கனி நினைத்திருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். யோவான் 15வது அதிகாரம் 16வது வசனம் பாருங்க. நீங்கள் என்னை தெரிந்து கொள்ளவில்லை, நான் தான் உங்களை தெரிஞ்சு கொண்டேன். எதுக்கு பின்னால் கடைசியில் சொல்றது, நான் உங்கள் கனியை நிலைத்து இருக்கும்படி நான் உங்களை ஏற்படுத்தினேன். அதான் பிதா விரும்புகிறாரு, அதுக்கு தான் நான் தெரிஞ்சு கொண்டேன். அப்போ ஆண்டவர் தெரிஞ்சு கொண்ட நோக்கம் என்ன, டெய்லி அப்பம் கொடுக்குறதுக்கா, எப்போதும் கொடுங்க ஆண்டவர் நான் சாப்பிட்டு போகிறேன்னு சொல்றதுக்கா? ஒரு ட்ரிப் தான் கொடுப்பார், ஒரு ட்ரிப் தான் அவர் நல்லவரும் காட்டுவார். அவர் நல்லவர் தான், ஆனால் அவர் எதிர்பார்ப்பு வேற ஒன்று இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும் போது, ஆண்டவரே நீங்கள் செஞ்சீங்க வாழ்க்கையில், எனக்கு தகுதியே இல்லை ஆண்டவரே, இது என் வாழ்க்கையில் உண்மையில் நினச்சி பாருங்க, நீங்கள் ஒவ்வொருடைய நிலைமையில் அப்படி நினச்சி பாருங்க. ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்ன தேவன் செஞ்ச காரியம் பெருசாக இருக்கும், புரியுதுங்களா? அப்போ இது நினைக்கும் போது தேவன் செஞ்சது தான். இப்போ தேவன் செஞ்சதுக்கு நான் என்ன செய்யணும் தேவனுக்காக, அப்படி அந்த சிந்தனை வரணும். ஒரு நாள் வரும், அந்த தேவன் அந்த நித்திய ஜீவனுக்கு உண்டான கிரிகை இருக்கும்போது வேதம் சொல்கிறபடி ஆவியினால் உயிர்ப்பிக்க செய்வார். கடைசி காலத்தில் நான் உங்களை எழுப்புனார, அதான் ஆவியினால் உயிர்ப்பிக்க செய்வார். இது இல்லாத போயிடுச்சுன்னா உங்கள் கடைசி காலம் என்ன நடக்கும், கைவிடப்படுவோம், கண்டிப்பாக படுவோம். அல்லேலூயா. நீங்கள் வந்து உண்மையிலே பரவாயில்ல, அதாவது ரசிக்கப்பட்ட சத்தியம் வழிகிட்ட சரிதான் வழியில் போயிட்டு இப்போ பரவாயில்ல, இப்போ காலம் கேடல.
இப்போதனாச்சும் நம்ம இப்படி இருக்கக்கூடாது, இனிமேல் தேவனை தேடணும், எனக்கும் தேவனுக்கும் ஒரு நல்ல உறவு ஐக்கியத்தை ஏற்படுத்திக்கணும்ன்ட்டு நீங்கள் வரணும். நீங்கள் முதலாவது நீங்கள் அந்த கால் எடுத்து வைங்க, அதை செய்யுங்க. தினமும் நேரத்தை கொடுத்து கர்த்தரை தேடணும்னு சொல்லிட்டு ஒரு ஜபத்தினாலும் வேதத்தை தேடுகிற வேதனத்தை வழியாக என் தேவனை அன்பை பார்க்குறதுனாலும் தேடி பாருங்க, அவரே உங்கள்கிட்ட வருவார், அவரே உங்களுக்குள்ள கிரியை செய்வார். கிறிஸ்துவுக்குள் ஒருத்தவங்க இருந்தால் புது சிருஷ்டி அடையிறான், பழையசெல்லாம் போயிடுச்சு. அப்போ பழையசெல்லாம் நம்மளுக்குள்ளே இருக்குதுன்னா அப்போ நான் புது சிருஷ்டியே அடையில. அப்போ என்ன ரட்சிக்கப்பட்டோம்? ரட்சிப்பு உண்மை என்ன? ரட்சிப்பின் கிரிகை என்ன உங்கள்கிட்ட நம்மகிட்ட இல்லையே, சுத்தமாக இல்லையே. நான் இருக்கிறதே போல இருக்கிறேன்னா ரட்சிக்கப்பட்டு பல வருஷம் ஆயிடுச்சு, என்கிட்ட மாற்றமே இல்லைன்னா அப்போ ரட்சிப்பு எங்கே? என்ன ரட்சிப்பு செஞ்சீங்க? என்ன ரட்சிப்பு அடித்தளம் பாஸ் என்ன போட்டீங்க? அப்போ அதுதான் ஒழுங்காக்கணும், அது ஒழுங்காக்கணும். இப்போ அந்த இடத்த ஒழுங்காக்கி ஆண்டவர் உண்மைதான். இப்போ அவர்கிட்ட திரும்பவும் போய் சொன்ன காரியத்தில் ஆண்டவர் மன்னிங்கப்பா, மன்னிங்க ஆண்டவர், மன்னிங்க மன்னிங்க. இதனால் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கோம், அதெல்லாம் சொல்லி மன்னித்து தொடர்ந்து ஜபத்திலையும் வேதவாசம் நீங்கள் தேவனை தேடும்போது கர்த்தர் உங்கள் ஆத்துமாவிலும் ஆவிலும் அநேக மாற்றங்களை கொடுக்கும், அநேக காரியங்களை மாற்றப்பட செய்வோம். அப்போ தேவனை யாரும் நீங்கள் அறிஞ்சு கொள்ள முடியும். நீங்கள் தேவன்கிட்ட நீங்கள் உண்மையாக நடந்து பாருங்களேன், அவர் உங்கள்கிட்ட வர ஆசைப்படுவார், பேச ஆசைப்படுவார், நெருங்க அவருடைய காரியம் அதிகமாக விரும்பி பார்ப்பார். அப்புறம் நீங்கள் உலகத்துக்கு உங்கள் தேவைக்கு ஜெபிக்க மாட்டீங்க, அவர் என்ன சொல்ல விரும்புகிறார், என்ன சொல்ல வராருன்னு சொல்லிட்டு அந்த சிந்தனையில் போவீங்க. அதுதான் உண்மை, அதுதான் தேவன் எல்லார்ட்டும் அதை எதிர்பார்க்குறாரு, எல்லார்ட்டும். அப்போ நம்ம அந்த மாதிரி செஞ்சால் செய்வார், நம்ம செய்ய முட்டுட்டா பண்ணி செய்ய மாட்டோம். நீங்கள் நடக்க அந்த மாரி ஒரு வழியில் போக போக நமக்கு சில காரியம்லாம் இருக்குது பாருங்கள், நம்மளை அறியாமலே வருது பாருங்கள். அறியாமலே எடுப்பார், அறியாமலே நம்ம உயிரத்தை மாற்றுவார். இப்போ இதே நம்ம தொடர்ந்து செஞ்சால் என்ன நடக்கும்? உயிர்ப்பிக்கப்படுவோம். ஆனால் உயிர்ப்பிக்கப்படுவோம்னா எல்லாம் உயிர்ப்பிக்கப்படுமா? வந்துட்டு அப்படியே பண்ணா கூட்டம் சொல்ல பார்த்து அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். ஐயோ சொல்லிக்கிறாங்களே, ஒரு 3 நாள் 4 நாள் உபவாசம் போட்டு மதியானம் சாப்பாட்டை நிறுத்திட்டு ஒரு 4 மணிக்கு சாப்பிட்ற மாதிரி ஜெபம் பண்ணுவோம், வேதத்தில் படிப்போம், கர்த்தரை தேடுவோம். அந்த ஆயத்தம் இருக்கணும். அந்த ஆத்மாவில் அந்த கிரிகை செஞ்சுன்னு இருக்கு. பார்த்து இங்கே வந்த உடனே ஒரு வார்த்தை பண்ண 10 ஏரியும் பக்கம் பிடிக்கும் உங்களை. அப்போ நான் ஆயத்தமாக அவ்வளோ நான் பார்த்து இப்போ இங்கே வந்து என்ன செய்வீங்க? இப்போ வந்த மாதிரியே போயிட்டு நீங்கள் பலப்படணும். நாளுக்கு நாள் தேவனை தேடணும். அப்போ தான் கர்த்தர் காரியம் நடக்குது. கர்த்தருடைய கிரிகை நீங்கள் பார்க்கணுன்னா அவர் யாருன்னு அறியணும், அவரை தேடணும். அப்போ அவர் யாருன்னு வெளிப்படுவார். இல்லைன்னா ஒரு விதத்தில் உங்களுக்கு வெளிப்பட மாட்டார். இருக்கிற வண்ணமாக இருப்பீங்க, மாற்றங்கள் இருக்காது, பழைய காரியம் நிறையா இருக்கும், புது சிருஷ்டி அடைய முடியாது. ஏன்னா கிறிஸ்து உங்களுக்குள்ள முழுமையாக கிரிகை செய்யாத நிமித்தம் உங்களுக்குள்ள அப்படி பழைய காரியம் நிறையா இருக்கும், நிறையா காரியம் இருக்கும். நீங்கள் வானானுவீங்க. அந்த ஆத்துமாவில் ஏற்கனவே நிறைய காரியம் இணைக்கப்பட்டதில்ல, அது விரும்பும், அது செய்யும் சொல்லும், பார்க்க சொல்லும், விரும்பும். அந்த விருப்பத்தை என்ன செய்வீங்க? நீங்கள் நிறைவேற்றுவீங்க. நிறைவேற்று என்ன செய்யும்? இன்னும் அந்த ஆத்துமாவுக்குள்ள அதிக காரியத்தை கொடுக்குறீங்க பாருங்க, எடுக்கிறதுக்கு பார்த்தா கொடுக்குறீங்க. அது என்ன செய்யும்? கிரிகை இன்னும் மோசமாக இருக்கும். நீங்கள் இது கர்த்தருக்குள்ளே இருந்தால் டக்குன்னு கண்டுபிடிப்பீங்க. கர்த்தரோடு அந்த அந்த உணர்வு வந்துச்சுன்னா டக்குன்னு அந்த ஒரு அஜாக்கிரதை படுவீங்க. டக்குன்னு என்னடா அப்படிமா போத மனசுன்ட்டு டக்குன்னு ஒரு மாற்றத்தை கொடுப்பார் கர்த்தர். இப்போ சொல்லி கொடுக்குற மாற்றம் செய்யுங்க அப்படி இப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் ஆமாம் போகிறீங்க. அப்புறம் தேடணும் கர்த்தரை தேடுற அந்த வாஞ்சியை, கர்த்தரோடு இருக்கிற அந்த அந்த அன்பு நீங்கள் தேடி பாருங்கள். கர்த்தர் உங்கள்கிட்ட பேசுவார். கர்த்தர் உங்களை தேடி வருவார். ஆமாங்க, கர்த்தர் உங்களை தேடி வருவார். இன்றைக்கி இந்த 3-4 காரியத்தை நீங்கள் மனசில் வச்சு மறந்துடாதீங்க. சொல்லப்பட்ட காரியம் எல்லாமே நீங்கள் தொடர்ந்து, இது முடிவு கிடையாது, இதுதான் ஆரம்பம். இப்போ நீங்கள் என்ன செய்யணும்? இனிமேல் கர்த்தரை தேடுகிற காரியத்தில் ஈடுபாடு, ஒரு நேரத்தை கொடுக்கணும். அதிகமாக நேரத்தை கொடுத்தாலும் நல்லது தான். ஆனால் உங்களால் முடியலன்னா ஏதோ ஒரு நேரம் காலையிலையோ சாயந்தரத்துலையோ நேரத்தை கொடுத்து கர்த்தரை தேடுகிற அந்த உணர்வை கொடுங்க, இருதயத்தை கொடுங்க. ஒரு நாள் கைவிடப்படும் போது அப்புறம் அவ்வளோதான், கண்டிப்பாக கைவிடப்பட்டோம். அப்புறம் நம்ம எங்கே இருக்கிறோம் அப்போ தான் தெரியும் எங்கே இருக்கிறோன்னு. அதனால் நம்ம யாரெல்லாம் நான் கர்த்தருக்குள்ளே இருக்கிறேன்னா எனக்கு தெரியலன்னு ஒரு கேள்வியாக இருந்தால் இன்னிலேருந்து ஒரு முடிவு பண்ணுங்கள். நான் தேவனை தேடணும். ஒரு 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 நேரத்தை கொடுத்து காலையிலையோ சாயந்தரத்துலையோ, இல்லை நான் தேவனுடைய காரியங்களை, வேத வாசிப்பு, பைபிள் படிக்கிறது, அல்லது ஜெபம் பண்ணுறது, இல்லை தேவ பிள்ளைங்களோட ஐக்கியத்தை கொண்டு வர்றது, இல்லை உங்கள் மனசில் இருக்கிற தடைகள் காரியங்களை கூட தனிப்பட்ட முறையில் சொல்லுறது நல்லது. அதை நான் ஒழுங்கு பண்ணலாம்.
நீங்கள் சொல்லாமே வெக்கப்பட்டுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சுனா அவங்களுக்கு தெரிஞ்சுனாங்கன்னா கடைசி வரைக்கும் எப்படி இருப்பீங்க? அப்போது யாருக்காவது நீங்கள் சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு சிந்தனை இருந்தால் வேதத்தை படிங்க. வேதத்தில் எல்லாமே எழுதியிருக்குது. கர்த்தர் எல்லாமே எழுதி கொடுத்துருக்காரு. அதை நீங்கள் படிச்சிங்கனாலே சரி நம்ம இது செய்யணும் செய்யக்கூடாதுன்னு உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். அதனால் செய்யுங்க. அதையும் செய்ய மாட்டேறீங்க. அப்போ நீங்கள் ஒழுங்குபடணும், கர்த்தருக்குள்ளே பலப்படணும். நம்ம வந்து இன்னைக்கு கொடுத்த வார்த்தை, இன்றைக்கி அந்த முடிவின் ரட்சிப்பின் முடிவு பார்த்தோம். மாம்ச போஜனத்துக்கு கர்த்தர் நம்மளை அழைக்கலை. ஆனால் கர்த்தர் யாருன்னு முதலாவது வெளிப்படுறார். ஆனால் அவர் சொல்கிற முதல் வார்த்தையே நித்திய ஜீவன் கேட்ட கிரியை செய்யுங்க, அதான் முக்கியம். நானும் அதுக்கு முன்குறித்திருக்கிறேன், முன்குறித்திருக்கிறார். அதனால் நான் உங்களுக்கு அந்த படிப்படை கிரியை செய்வேன், என்ன விசுவாசிங்க, நானும் நிச்சயம் கொண்டு போவேன்றார். அல்லேலூயா. சரி, ஜெபம் பண்ணுவோமா?